எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று தென் தமிழகத்திலிருந்து வந்து திரைவானில் ஜொலித்த ஒரு நட்சத்திரம் தற்பொழுது மறைந்து போயிருக்கிறது. நடிகர் விஜயகாந்த் மறைந்திருக்கிறார். அவரது உடலை, அவரது முகத்தை கடைசியாக ஒருமுறை பார்ப்பதற்காக ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் அங்கு குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரது புதல்வர்கள் கதறி அழக்கூடிய நிலையில் அவரது தொண்டர்கள் தூரத்தில் இருந்து தங்களுடைய கேப்டன் இறந்து போனதை நினைத்து மனம் வருந்தி ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய பல நினைவுகளையும் பேசி வருகிறோம். அந்த வகையில் நம் அரங்கத்தில் தற்பொழுது இயக்குனர் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சண்டை பயிற்சியாளர் சார், வணக்கம் சார். நம்ம விஜயகாந்த் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனதிலையும் வரக்கூடியது அவருடைய சாகசமான சண்டை காட்சிகள். இந்த சண்டை காட்சிகளுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு? ஏன்னா அவருடைய ஸ்டண்ட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருந்திருக்கு. நீங்க அவரோட நெருங்கி பழகி இருக்கிறீங்க. அவருடைய நினைவுகளை நீங்க எங்களோட பகிர்ந்து. நான் வந்து 1979 வந்து கேப்டன் எனக்கு தெரியும். அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்க வீட்டில் இருந்தேன்னா ஒரு மாஸ்டர் வந்து இது மாதிரி நம்ம ஊருக்காரர் மதுரைக்காரர் சிலம்பெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் சிலம்பத்தில் அப்போ ஸ்டேட் அவார்டு வாங்கியிருந்தேன். போயிருக்கும்போது அவர் வந்து நல்ல அவர் போனி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு வைரம் மாதிரி ஒரு இதாக இருந்தார். காலையிலே ஒரு 6:30க்கெலாம் போயிருந்தேன். சாப்பிட சொன்னார் முதல்ல. நான் சொன்னேன், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு. இல்லை சாப்பிடுங்க அப்புறம் பார்க்கலான்னாரு. இல்லைங்க வயிற்றில் தான் வச்சுட்டு சாப்பிட ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வாங்க, நான் தானே ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ணுங்கள் சாப்பிடணுன்னு வலுக்கட்டாயமாக சாப்பிட வைக்கிறாரு. நான் சொன்னேன், தலைவர் கூட போனால் சாப்பிடாம விட மாட்டாருங்க, நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்கும்போது மனுஷனுக்கு கொடுக்க தான் தெரியும், மிருகத்தை தான் எடுக்க தெரியும், நான் மனுஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லி என்னை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் பண்ணார். அப்போ சிலம்பம் கற்றுக்க ஆரம்பித்தா நான் அந்த குத்து வரிசை வந்து சவுத்தில் நல்லா பண்ணுவாங்க, அந்த குத்து வரிசை அடிப்பேன். அப்புறம் வந்து கர்நாடகாவில் அப்போ பிளாக் பெல்ட் தான். இதெல்லாம் பண்ணும்போது இவர் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்க ஆரம்பித்தார். அப்போ வந்து டெய்லியும் வந்து ஒரு 40 பேர் 50 பேர் டெய்லி வந்து காலைல சாப்பிடுவாங்க, 50 பேருக்கு மேலே சாப்பிடுவாங்க. நான் காலையில் ஒரு 6 மணிக்கு போய்ட்டு ஒரு 7-7:30 மணி வரைக்கும் அவர் கூட இருப்பேன். அதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க, எல்லாருக்கும் காசு வேறு கொடுப்பாரு. இப்போ நான் என்ன சார் நீங்கள், ஏன்னா அப்போ வந்து பெருசாக ஒரு பெரிய டாப் ஹீரோலாம் கூட இல்லை, அப்போ தான் வளர்ந்து வர. கரெக்ட், அப்போ தான் வளர்ந்துட்டு வர, பைக்கில் தான் போவார். அப்போ என்ன கொண்டு பைக்கெலாம் கொண்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் விடுவார். அந்த மாதிரி இருக்கும்போது கேட்கும்போது இல்லை கொடுக்கணும், கொடுத்து தான் வாழணும் அப்படின்னு ஒரு பெரிய, நான் சொன்னேன் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க சார், அப்பவும் சொன்னதானா நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, என்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். இருந்திருக்கு. தற்பொழுது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய விஜயகாந்த் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். அவருடைய புதல்வர்கள் ஏங்கி அழக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழிசை சவுந்தரராஜன் பேசினப்போ நம்ம பார்த்தோம் ஒரு பர்சனல் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அது எப்படி இருக்கு? எங்கெல்லாம் வந்து திரையுலகமே வந்து விழுந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவர் இருக்கும்போது எங்களை வந்து எதனா ஒரு பிரச்சனைனா தூக்கி நிறுத்துவார். எதனா ஒரு உதவின்னு கேட்க கூட வேண்டாம், போய் நின்னாலே அவருக்கு தெரியும் என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டு தூக்கி நிறுத்துறவர். திரையுலகமே இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குன்னாக்கா அது காரணம் கேப்டன் தான். கேப்டன் சரத்குமார் அந்த நிர்வாகம் இருக்கும்போது தான் நடந்துச்சு. ஆனால் நான் வந்து காலையில் கூட ஒரு இதில் சொல்லும்போது சொன்னேன், நடிகர் சங்கம் கட்டி முடித்தோடனே கேப்டனோட பேர் வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போவும் வந்து நாசர் அவர்கிட்டையும் விஷால் சார் அவர்கிட்டையும் கார்த்திக் சார் அவர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நடிகர் சங்கம் இன்றைக்கி இருக்கிறது காரணம், முழு காரணம் வந்து விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா இடத்த நம்மகிட்ட போயிடுச்சு, போனதை திருப்பி மீட்டு கொண்டு வந்திருக்காரு. அதனால் அவர் பேரை எல்லா இடத்துலையும் வைக்கலனாலும் அவர் பேரை கண்டிப்பாக வைக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அதே மாதிரி யார் கஷ்டம்னாலும் சரிங்க, யாரோ ஒரு பர்சன், யாருன்னா அவர் தெரிஞ்சோ தெரியாதெல்லாம் இல்லை, நான் இந்த மாதிரி விஷயம் பிரச்சனைனா உடனே வந்து முன்னாடின்னு உதவிகரம் நீட்டுவார். ஏன் ஒரு அப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டார். காலிக்கிராமத்தில் ஒரு வீடு, பிரமாண்டமான ஒரு வீடை கட்டி அதில் வந்து மருத்துவம், ஏழைங்களுக்கு மருத்துவம் ஃப்ரீயாக, ஊசி போடுறதுலேருந்து மாத்திரை கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஃப்ரீ. அதே சமயம் அவர் சும்மா ஃப்ரீயாக அன்றைக்கி ஷூட்டிங் இல்லைன்னா வந்து உட்காந்துருப்பார். 100கணக்கான பேர் வரிசையாக நிற்பாங்க. என்ன வருஷம்னாக்கா காலேஜ் ஃபீஸ் கட்டல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டல நிற்பாங்க. அத்தனை பேருக்கும் செக் எழுதி கொடுத்துட்டு இருப்பார். நான் கேட்பேன், என்ன சார்ண்ணே, எல்லாருக்கும் கொடுக்கணும் பாரு, கொடுத்து வாழ்ந்தவர் அவர். அதுதான் கைகள். புரட்சி தலைவருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவர் தான், வேற யாரையும் நான் பார்க்கவே இல்லை. இப்போ கூட வெள்ள பாதிப்பு, இவ்வளோ பாதிப்பு, உண்மையிலே விஜயகாந்த் சார் வந்து நல்ல திரகாத்திரமாக இருந்தால் 10 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாரு. உடனே முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்துருப்பாரு. 10 கோடி
கொடுத்துருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எங்கள் மாவட்டம் எல்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம்லாம் பயங்கர பாதிப்பு. நான் சொன்னேன், ஐயோ கேப்டன் இருந்தாக்க இன்றைக்கி ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துருப்பாரு. அவர் இல்லையே. ஏன்னா எல்லா மக்களும் சாப்பாடு இல்லைன்னு கதறாங்க. அந்த நேரத்தில் வந்து எதை உதவி பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கம் உதவி பண்ணது இல்லைன்னு சொல்ல, எவ்வளோ தான் அரசாங்கம் உதவி பண்ணுமோ அது பண்ணுறாங்க. அதுக்கு மீறி மக்களும் உதவி பண்ணல. அதில் வந்து இந்த மாதிரி விவிஐபிகள், இந்த மாதிரி நல்ல மனசு கொண்டவர். அவர் இறந்தது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே அது எனக்கு அவர் இறந்தது வந்து தோணலை. எல்லாருக்கும் கண்டிப்பாக அவருடைய அவர் சொன்னது அதை தானே சொல்லியிருக்கிறாரு, எனக்கு கொடுத்த மக்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ஒவ்வொரு தடவையுமே நிறைய மேடைகள்ல பேசியிருக்கிறார், நம்ம பார்த்துருக்கோம். சார், தொடர்ந்து இயக்குனர் கோபி நயனார் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். சார், அறம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்திருக்கிறீங்க. நம்ம திரைத்துறையில விஜயகாந்த் அவருடைய அறம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு நேரடியாக அவரோட எந்த தொடர்பும் இல்லை. இது ஒரு ஆரம்ப காலங்களில் எப்படி ஒரு ஒரு பார்வையாளர், ஒரு 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 திரைப்பட ரசிகனாக நான் அவரை கவனிச்சினோம், அதே மாதிரி தான் நான் கடைசி வரை இருந்தேன். ஆனால் அதை தாண்டி அவரை பற்றியான பல தகவல்கள் வந்து நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு அந்த தகவல் வந்து ஒரு சாதாரண தகவலாக கிடையாது, அது ஒரு அசாதாரணமான தகவல். ஏன்னா இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி, இவர் அரவிந்தராசன் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து மனிதர்களுக்கு அந்த செய்கிறது இதில் சாப்பிட்றது அப்படின்றத வந்து முதல்ல வந்து திரைப்பட தொழிலாளர்கள்கிட்ட அவர் செஞ்சது இருக்குது இல்லையா. அவர் சாப்பாடு போடுறது தான். ஏன்னா இந்த மனித குலமே வந்து வாழறது வந்து உணவுக்காக தான். அந்த உணவு தான் மிகப்பெரிய அரசியல், உணவு தான் மிகப்பெரிய பாதுகாப்பு, உணவு தான் மிகப்பெரிய சுயமரியாதை. அது ரொம்ப சாதாரணமாக அவர் வாழ்க்கையில் அதை செஞ்சார். ஆமாம், கண்டிப்பாக நான் சாப்பிட்றத எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமான சுயமரியாதை. அது அந்த உணவு இல்லைன்னா தான் நாம் வந்து எல்லா விதமான தவறு செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். அப்போ அந்த உணவை வந்து சரிப்படுத்திட்டோம்னாக்கா அந்த ஒரு சிறந்த மனிதர்கள் நம்ம உருவாக்க முடியும். உணவு சரியாக இல்லை இடத்துல தான் எல்லா விதமான தவறுகளும் இங்கே உருவாகிறாங்க. முக்கியமான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். உணவு ஒரு மனிதனுக்கு கிடைக்கல அப்படின்னா தான் அவனுடைய மனம் எங்கெங்கெல்லாமோ போகுங்கிறதுக்கு வந்து ஒரு அடிமையாக நானே, அதாவது வந்து 2 விதமான அடிமைகள் இருப்பான். ஒன்று வந்து ஒருத்தனை வந்து வற்புறுத்தி அடிமையாக்குறது, இன்னொன்று வந்து நானே அடிமையாக தயாராகிறது. அதுக்கு உணவின் மூலியமாக தான் நடக்கும். உணவு பற்றாக்குறையில் தான், உணவு பஞ்சத்தில் தான் நடக்கும். அதனால தான் உலகம் முழுதும் நான் மிகப்பெரிய இவங்க இருக்காங்க இல்லையா, நாடுகளை கைப்பற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல உணவு பஞ்சத்தை தான் ஏற்படுத்துவாங்க. அதன் மூலமாக தான் அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் உணவு வந்து ஒரு மிக விஷயம். அது ரொம்ப சாதாரணமாக ஒரு நொடியில் அவர் வந்து தான் செய்த தொழிலில் செய்கிறார். அப்புறம் பார்த்தா அவரை பற்றி விசாரிக்கும் போது அவருடைய இயல்பே அப்படி தான். முதல்ல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுன்றது வந்து ஒரு பண்பு. அது அது வந்து உறவினர்கிட்ட நடக்கும், நண்பர்கள்கிட்ட நடக்கும், இல்லை பிளட் ரிலேஷன்ஸ்குள்ளே தான் நடக்கும். அது பேசுகிற எல்லாருமே அதை சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு போனால் மட்டும் இல்லை இந்த உபசரிப்பு. சாதாரணமாக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிட்டியான்னு கேட்குறது வந்து அவருடைய நல்ல பண்பில் ஒன்று தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அதாவது பொதுவாகவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த உணவு பங்கிடுற முறைகள் இருக்கும். பெரிய நடிகர்களுக்கு ஒரு இடம், அதே மாதிரி ரொம்ப சாதாரணமான தொழிலாளர்களுக்கு ஒரு இடம் அப்படின்னு பிரிச்சிடுறேன். ஆனால் அப்படி கிடையாது. உணவு சாப்பிட்ற இடத்துல தான் மனிதர்களை வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும். அங்கே தான் வந்து மனித குலத்தினுடைய வெற்றியே இருக்குது. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சக மனிதனோடு எப்படி வாழறான் அப்படின்றதுக்கான பண்பும் அடையாளமும் அங்கே தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுவாராம், வருவாராம், வந்து பார்ப்பாராம், அவங்களுக்கு இது வந்துச்சா, இது கிடைச்சிதா, அது வச்சாங்க, முட்டை வச்சாங்களா, இதெல்லாம் கேட்பாராம். அவசியம் கிடையாது, கூட உட்காந்து சாப்பிடுவாராம், கேட்பாராம், ஏன் இதை வைக்கல இவங்களுக்கெல்லாம் கேட்பாராம். யார் கேட்பாங்க இதை? அப்போ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அது ஒரு தகப்பல் ஸ்தானம். கண்டிப்பா சார், நிறைய நினைவுகளை திரைத்துறையில் அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்கிறாருங்கிறத பகிர்ந்துட்டு வரும். தற்பொழுது பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். தொடர்ந்து இந்த திரைத்துறையில் அவர் கோலோற்றிய பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. ரஜினி, கமல் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்கள் கோலோற்றிய தருணத்திலையும் விஜயகாந்த் அவர்கள் வந்து கோலோச்சி இருக்கிறார். கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் கோலோச்சிய டைம்ல அரசியல்லையும் வந்து கோலோச்சுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து அவருக்கு இருந்தது. இந்த தைரியம், இந்த ஒரு பண்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த ஒரு 50-60 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம், அதை விட்டால் அனைத்து இந்திய அண்ணா திமுக, இதுதான் பெரிய கட்சிகளாக கிட்டத்தட்ட பல இடங்களை கைப்பற்றுகிற கட்சியாக இருந்துட்டு வந்து காலங்காலமாக இருந்தது. முதல் முறையாக 2006, 2011 அந்த காலகட்டத்தில் 3வது பெரிய சக்தியாக
கட்சி தொடங்கிய வித்தின் 5 இயர்ஸ் 5 ஆண்டுகளிலேயே ஒரு பெரிய கட்சியாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது எதிர்க்கட்சி தலைவர்னா மினிஸ்டர் போஸ்ட் இணையானது, அந்த இடத்தை 5 ஆண்டுகளில் கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளில் இடம் பிடித்தார்னா அது வேற யாருமே இல்லை, கேப்டன் விஜயகாந்த் தான். இன்னொன்று நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தோணி கருதுங்க, இவரை வந்து புரட்சி கலைஞர் சொல்லுவாங்க. மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே புரட்சி தலைவர் சொல்லுவாங்க. கருப்பு எம்ஜிஆர்னு கூட அன்பாக அழைப்பார்கள். அது வந்து பல வகையில் பொறுத்துங்க. ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எளிய குடும்பத்திலிருந்து பெரிய நிலைக்கு வந்தவர். கேப்டன் விஜயகாந்தும் அப்படியே எளிய குடும்பத்திலிருந்து பெரிய தலைவராகவும் திரைப்படத்திலையும் அரசியலும் மிளிர்ந்தார். ரெண்டு பேரும் அதே மாதிரி. அவரும் தேசியவாதி, இவரும் தேசியவாதி. அவருக்கும் எம்ஜிஆர் சொன்னோடே வல்லன்மை தான், பசித்த வயிறை பார்க்க மாட்டார். அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்தும் பசித்த வயிறை இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் உள்ளவர். அவரும் பல கல்வி நிலையங்களை உருவாக்க காரணமாக இருந்தார். கேப்டன் விஜயகாந்தும் கல்வி நிலையத்தை தொடங்கி நடத்தினார், வெற்றிகரமாக நடத்தினார். இது மட்டும் இல்லை, நடிகர் சங்கத்தை எப்படி எம்ஜிஆர் இன்னும் அவருடைய பல விஷயங்களை பேச இருக்கிறோம். தற்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் டிசம்பர் மாதம் மறைந்தார் 71 வயதில். புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் டிசம்பர் மறைந்தார் 71 வயதில். எவ்வளவு ஒற்றுமை பாருங்க, அதுதான் பெரிய வியப்புக்குரியது. சண்டை பேச்சாளர் ஜகுவார் தங்கம் அவர்கள் சார், அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசினாலும் ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த சண்டை காட்சிகள் பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இந்த சண்டை காட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வந்து விஜயகாந்த் அவர்கள் கொடுக்கிறாரு, அதுக்கான மெனக்கடல்கள் எப்படி இருந்தது? உயிரை பற்றி கூட கவலைப்பட மாட்டார். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ரோப் இருக்கு, பெட் இருக்கு. ஒரு சின்ன 1 வயசு குழந்தைய வச்சு நம்ம பயங்கரமான ஃபைட் எடுத்துடலாம். 1 வயசு குழந்தைய வச்சு இல்லை 100 வயசு கிழவனை வச்சு பயங்கரமாக ஃபைட் எடுக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் முடியாது. நேச்சராக செய்யணும். இப்போ வந்து ஒரு போர்டு வந்து மிதிக்கணும். நாங்களாம் வந்து 10 வருஷம் ட்ரெயின் பண்ணியிருப்போம். ட்ரெயின் பண்ணி தான் போர்டு அடி சமோசாட் அடிப்போம். அப்புறம் என்ன தங்கப்பழம் தான் சொல்லுவார். என்னோட ஒரிஜினல் பேர் தங்கப்பழம். என்னை வந்து அவர் ஜாகுவார் தங்கன்னு கூடவே மாட்டார். தங்கப்பழம் நான் வந்துடுறேன் பாரு. ஆனால் வேண்டானே, அப்போ தான் ஒருத்தர் இறந்துருப்பார். வேண்டான்னா கேட்க மாட்டார். அழகாக வந்து டைப் அடித்து நிற்பார். இன்னும் பண்ணுவார். அது மாதிரி கிக்ஸு, அது வந்து கை வந்து அவருக்கு இறங்கிடுச்சு. கை வந்து ஷோல்டர் இறங்கிடும். ஆனால் நான் வந்து இந்த வர்மக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சனால அவர் கொஞ்சம் தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணி விடுவேன். ஆனால் துடிச்சிருவார் கண்ணு. அதாவது ஒரு 1/2 மணி நேரம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் அவர் கால் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். இந்த செவரில் போய் திரும்பி அடிக்கிறது இல்லை. அப்போ தான் வந்து கால் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அது வந்து அவர் பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏன் ஜாகிஸ்தான் பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சு. ஜாகிஸ்தான் வந்து ஒரு படத்தில் பண்ணுவார் இல்லையா, அதெல்லாம் மிஞ்சி இவர் பண்ண ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு வந்து ஃபைட்டில் பண்ணுவார். ஃபைட்டர்ஸை கீழே உள்ள விட மாட்டார். அவர் பாதுகாப்பார். ஃபைட்டர்ஸ் வந்து வேணாம் இது அது பெட்டு போட்டிருக்காங்களா பாரு அப்படிம்பாரு. இல்லைன்னா விழாத ஏன் பாரு, உன் குடும்பத்தை யார் பார்த்துக்குவோம் பாரு. அந்த மாதிரி ஒரு அக்கறை உள்ள மனிதனை பார்க்கவே முடியாது. எவன் போனால் நமக்கு என்ன உட்காந்துருக்க ஆளுலாம் அவர் கிடையாது. எங்கள் கூட சேர்ந்து பெட்டு தூக்கி போடுவார். அவ்வளோ பெரிய ஹீரோ பெட்டு தூக்கி போடுவார். அப்புறம் விழுந்துட்டானா இந்த இது கட்டுவோம், நாங்கள் வந்து பேட் போடுவோம். இந்த டேபிள்லாம் உடைச்சோன்னா முதுகில் அடிச்சிடும். L1 L2 L4 இதெல்லாம் ஆக்சுவல் இதாகிடும். அதில் அவர் வந்து பேடு கட்டி விடுவார். கட்டிட்டு நல்லா இருக்கா அடிச்சு பார்ப்பார். நல்லா இருக்கா, ஓகே பாஞ்சிமா இருக்கு உழு அப்படிம்பாரு. உளுந்த உடனே வந்து தட்டி பார்ப்பார். என்ன கையை தூக்கு காலை தூக்கு என்ன இருக்கான்னு கேட்பார். அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. அண்ணன் சார் சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பொன்மன செம்மல். இவர் வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவரும் ஒரு பொன்மன செம்மல் தான். செல்வன் சொல்றாங்க, பொன்மன செல்வன் சொல்லலாம். புரட்சி கலைஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தான் புரட்சி கலைஞர் கொடுத்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து எல்லாருமே யாராக இருந்தாலும் எதிர்த்து பண்ணிப்பார். தப்பு பண்ணுறவன் யாராக இருந்தாலும் எதிர்ப்பார். அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். எவனாலும் எடுத்துருவார். தப்பு அவன் பண்ண தப்புன்னா, அதாவது அவர் வந்து தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு குரல் கொடுத்தவர் அவர் தான். அவர் வந்து அந்த மாதிரி தமிழுக்காக ஒரு பெரிய இது பண்ணார். சண்டை கலைஞர்கள் எங்கள் எல்லாருக்குமே, நான் மட்டும் இல்லை, எங்கள் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் அவர் வந்து அவ்வளோ நெருங்கிய ஒரு சகோதரன். சொல்கிறத விட சகோதரன் கூட சொத்து பிரிக்க போது பிரிஞ்சிருவாங்க, ஆனால் தாய் அப்படி தான் சொல்லணும். அந்த தாய் ஆண் தாய். அவர் அந்த ஆண் தாயாக எங்களுக்கு தான் எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்து காத்துக்கிட்டாரு. எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு போய் சொன்னேன், உடனே வந்துட்டார். அதுக்கப்புறம் ஜிம் ஒன்று திறக்கிறோம். அது ஒரு பெரிய நடிகைகிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் என் ஸ்டூடெண்ட் தான், இவரும் என் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், 1 மாதம் 2 மாதம் இழுக்க அடித்தாங்க. ஆனால் இவர்கிட்ட ஃபோன் பண்ண உடனே அன்றைக்கே சொன்னார், நான் ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்கில் இருக்கேன், வாத்தாங்க பண்ணார். போனேன், அந்த செகண்ட் சாட்டர்டே ஷூட்டிங்கு இது மாதிரி வச்சுருக்கேன், வந்துடுறேன்ட்டார். ஆனால் வந்தப்போ தான் ஒரு செகண்ட் சாட்டர்டே ஷூட்டிங் வச்சுருந்துருக்காங்க. அவருக்கு ஸ்பெஷலாக ஷூட்டிங் வச்சுருக்காங்க. அப்போ வந்தோடனே வெளியே வந்தோடனே மேக்கப் சொன்னார், இல்லை ஷூட்டிங் இருக்குது பார்த்துங்க, இன்னொரு வாட்டி கேட்டுங்கன்னு. திருப்பி போனேன், ஷூட்டிங் இருந்தால் கூட நான் வரேன் அப்படின்னாரு. அப்போ சொன்னேன், இது மாதிரி தலைவர் விஜயம் வராப்பிலன்னு. அப்போ விஜய்க்கு வந்து பெரிய பெரிய கட்டவெல்லாம் போஸ்ட் அடி, ஆனால் எனக்கு அடிக்காதுன்னு. எதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறாரு? அவரை தாழ்த்திக்கிட்டு இன்னொருத்தனை உயர்த்துறாரு. அவர் அதான் படிக்கலாம் இருப்பார். அவரை வந்து எனக்கு சொல்ல நான் சொல்கிறேன் கேட்டுக்க,
கட்டோடு எனக்கோட அவர் தான் பெருசாக இருக்கணும் என்ன அது மாதிரி சொல்கிறார் அவர். நான் இவருக்கு தான் பெருசாக வச்சேன். ஏன்னா 80 அடி கட்டோடு வச்சேன். இவர் வச்சேன். ஷூட்டிங்லேருந்து அப்படியே வந்தார். எங்கள் வீட்டில் இருக்கிற 4 மணி நேரம் உட்காந்தார். விஜயும் வந்தார். அது மாதிரி வந்தாங்க. ஆனால் விஜய் சாரும் பெருந்தான்மை தான். அவர் வந்து இவருக்கு தான் வைக்கணும், எனக்கு வைக்கக்கூடாதுனார். ஸோ அந்த மாதிரி அவங்க அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. ஏன்னா விஜயகாந்த் வந்து எஸ்எஸ் சந்திரசேகர் சார் சொல்லுவார், ஒரு படம் வந்து விஜயை வந்து பட்டி தொட்டிக்கெல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா யாரை வச்சு கொண்டு போகலான்னா கேப்டனை வச்சு கொண்டு போனோம். அப்போ இவர் ஃபோன் பண்ணுறாராம், எஸ்எஸ்சி ஃபோன் பண்ணி கேப்டன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாராம். இது மாதிரி நான் வந்து வீட்டில் இருக்கேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாராம். இல்லை உங்களை பார்க்கணும், டைம் கொடுங்க. எந்த டைம் வரீங்க? 10 மணிக்கு வரேன். சரி 10 மணிக்கு. இவர் பேசுறது 8 மணி. 10 மணிக்கு வரேங்கிறாரு. ஆனால் பேசி வச்சு அடுத்த செகண்ட் 2வது நிமிஷத்தில் அங்கே போயிட்டார். யார் எஸ்எஸ்சி வீட்டு போயிட்டார். என்ன அப்படின்னு சொன்னாராம். இல்லை இது மாதிரி நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, இது மாதிரி தம்பி கொஞ்சம் படிச்சுட்டுலாம் போகணும், சொல்லுங்கண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் இதில் கெஸ்ட் ரோல் நடிக்கிறேன். அப்போ கொஞ்சம் சம்பளம் கேப்டன் கொஞ்சம் ஏறாயிருக்கு. இந்த மாதிரி சம்பளம் ஒன்றோடனே அவர் விஜய்னு தான் கூப்பிடுவார். எஸ்எஸ்சி விஜய் சொல்லு விஜய்னோடனே சம்பளம் கிடைக்கணே, தம்பியை பெருசாக கொண்டு வரணுண்ணே. அந்த மனசு பொன்மான செம்மல் அவருக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. கண்டிப்பா சார். இப்போ நீங்க எஸ்ஏசி அப்படின்னு சொன்னோடனே அவர் நம்ம கிட்ட பேசின ஒரு காட்சியும் பார்க்க வேண்டியிருக்கு. பல படங்களை இயக்கிய இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் விஜயகாந்த் இறப்பிற்கு தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். அதை ஒரு தடவை பார்த்துடலாம். என் இனிய நண்பர் விஜயகாந்த் அவர்களை உயிரோடு இருக்கும்போதே பார்த்து ஆறத் தழுவி கட்டி அணைத்து புத்தமிட வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளாக ஆசைப்பட்டேன். அதற்காக முயற்சியும் செய்தேன். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போது இந்த நிலையிலே உயிரற்ற ஒரு உடலை பார்க்கக்கூடாது என்று கடவுள் நினைத்தாரோ இல்லையோ தெரியவில்லை. இந்த நாளிலே நான் துபாயில் இருக்கிறேன். திரையுலகிலும் சரி, அரசியல் உலகிலும் சரி, ஒரு சகாப்தம் இன்று முடிந்திருக்கிறது. அதற்காக கண்ணீர் சிந்துவதை விட எனக்கு வேறொன்று மொழி தெரியவில்லை. அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். திரையுலகிலும் கலை உலகிலும் ஒரு சகாப்தம் முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எஸ்ஏசி அவர்கள். ஒரு சகாப்தமாக சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய புகழ் வந்து ஓங்கி இருந்திருக்கு. நீங்க ரொம்ப நெருங்கி பழகி இருக்கிறீங்க. உங்களுடைய நினைவுகளை தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம். அதான் இப்போ வந்து எனக்கு வந்து சொன்னேன்ல அப்பமே ஜிம்மு திறக்கணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கே வந்து ரொம்ப நேரம் உட்காந்து எல்லாம் என்னென்ன பண்ணுமா பண்ணேன். அதே மாதிரி என்னோடய மகனோட திருமணத்துக்கு வந்து பத்திரிகை கொடுக்க போகிறேன். அந்த கோயம்பேடு அலுவலகம் போகிறேன். அலுவலகம் போகும்போது அவர் வந்து என்னை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, அவர் அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாத டைமு, என் பசங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, அந்த தென்னை மரத்தில் நீ கால் வச்சாலும் அது எனக்கு தங்கப்பழம் சொல்லியே தரல, உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து பெருமைப்படுத்துகிறார். என் பசங்க கிட்ட சொல்கிறாரு, பெருமைப்படுத்தி அவங்க சொல்கிறத கேளு, தங்கப்பழம் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக வரேன் தங்கப்பழம் கல்யாணத்துக்கு எப்படியாவது நான் வருவேன் அப்படின்ட்டாரு. பத்திரிக்கை குடிச்சு வந்துட்டேன். அதாவது இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் மேரேஜ். காலை 9 மணிக்கு அன்னிக்கிட்ட சொல்லியிருக்காரு, இன்றைக்கி தங்கப்பழம் வீட்டு கல்யாணம் கரெக்டாக போயிடணுங்கிறாரு. காலையில் 9 மணிக்கே சொல்கிறாராம். அவர் அவ்வளோ ஆர்வமாக சொல்கிறாரு. ஆனால் வந்து காமராஜர் கல்யாணத்தில் வச்சுருந்தோம். அப்புறம் அன்னி தான் நான் படிக்கட்டு ஏறணும் முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் வந்து அவர் பேக் சைடில் வழி வச்சுருந்தேன் வந்துட்டு போகிற மாதிரி, வரல. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணாராம். அப்புறம் நான் போய் பார்த்தேன், கண்ணில் கலங்கிட்டார். அப்படியே கண்ணு கலங்கி ஒரு மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இதாகிட்டார். நான் சொன்னேன், பரவாயில்ல அண்ணியை வந்தாங்க அப்படின்னு. இல்லை நீ என்னை எதிர்பார்த்துருப்பாளா, நான் வருவேன்னு எதிர்பார்த்துருப்பாளா அப்படின்னாரு. எதிர்பார்த்தேன், நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்களா அது போதும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இடையில பார்க்கும்போது கூட ஒரு வாட்டி கொஞ்சம் உடம்பு ரொம்ப சரியில்லாத நான் போனேன். அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அங்கே நிற்கவே பிடிக்கல, ஓடி வந்துட்டேன். ஏன்னா அந்த ஆள்லாம் அழவே கூடாது, சிரிக்க தான் செய்யணும், சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இன்றைக்கி வந்து கூட அவர் இறந்துட்டாருன்னு நான் நம்பவே மாட்டேன். அவர் வந்து எல்லாருக்கிட்டே இருக்கார். கடவுளுக்கு அங்கே தேவை யாரோ ஒரு மாதிரி ஒரு நல்லவன் தேவை சொர்க்கத்துக்கு. அதனால் சொர்க்கத்துக்கு கூட்டு போயிருக்காரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம பின்னாடி போவோம், நம்ம இதை விட நமக்கு சௌரியமாக அவர் பண்ணி கொடுப்பாருங்கிறத நான் மனமாற உளமாற நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனிதன்ட்ட நான் இருந்திருக்கேன், அவர்கிட்ட கற்றுக் கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், சண்டை காட்சி நடிச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் நான் இன்னும் போய் அவரை போய் பார்க்கல. இப்போ எஸ்எஸ் சார் சொன்ன மாதிரி தான், அவர் படுத்துருக்கிறத எனக்கு பார்க்கறதுனால மனசு கேட்கல. ஆனால் நான் போய் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா கடைசியாக ஒரு வாட்டி அவர் பார்க்கணும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் பார்த்தேன். அதுக்கப்புறம் போன வாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு மனசு ஏதோ ஒரு நெருடலாக இருந்துச்சு. நேற்று அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காருன்னொன்னே நான் சித்திர வழிபாட்டில் இருக்கேன். எனக்கு ஒரு சொன்னேன், இது மாதிரி வந்து அவர் என்னமோ தவிர்ற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன். காலையில் எல்லாம் சொன்னேன், ஏங்க அந்த வாயில் சொன்னீங்க அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு தோணிடுச்சு, இது கேப்டனுக்கே தோணியிருக்கு. அதனால தான் வந்து அண்ணியை கூப்பிட்டு வந்து பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காரு.
ஏன்னா அவர் நல்லவங்களுக்கெல்லாம் சாவுறது தெரிஞ்சிடும் முன்னாடியே, ஒரு 30 நாள் 40 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சு தான் கொண்டு போய் பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு இவர் வந்து அழகாக வந்து அவர் இறைவனடி போய் சேர்ந்துட்டாரு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளிக்கக்கூடியவர் அப்படிங்கிற விஷயத்த எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் மட்டும் இல்லாம எல்லாருடைய பசிப்பினியை போக்குற ஒரு முக்கியமான ஒரு தலைவராகவும் ஒரு கேப்டனாகவும் திகழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறீங்க. தற்பொழுது பத்திரிகையாளர் தீபன் அவர்கள் நம்மளோடு காணொலி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். அவரோட நெருங்கிய பழகிய ஒரு பத்திரிகையாளர், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே உங்களுடைய முதற்கட்ட உணர்வு எப்படி இருந்தது? உணர்வு எங்களோட பகிர்ந்துக்கங்க. நிச்சயமா கடந்த 8 வருஷமா அவருடைய செய்தி தொலைக்காட்சியில செய்தியாளராக பணிபுரிஞ்சிருக்கேன். அவர் கூடவே இருந்து தொடர்ச்சி அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரும் பங்கு அவர் இருக்கும்போது நான் கூடவே இருந்து அவருடைய பொதுக்கூட்டங்களாகட்டும், அவருடைய பிரச்சாரங்களாகட்டும், தேர்தல் பரப்புரைகள், மக்கள் சந்திப்பு உள்ளிட்ட பல இடத்துல வந்து செய்தியாளராக இருக்கும்போது இந்த செய்தி கேட்ட ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. கடந்த 2-3 வருஷமா அவருடைய உடல்நிலை மிக மோசமா இருந்தாலும் கூட அபிஷியலா இந்த மாதிரி ஒரு இறந்துட்டாரு அப்படிங்கறத அதை நினைச்சு பார்க்கவே முடியாது. ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி தான். இதுதான் நம்ம கட்டமா பதிவு செய்ய விரும்புறேன். கண்டிப்பாக அவரோட நீங்க மிகுந்த நெருங்கி பழகியவர் அப்படிங்கிற முறையில திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அவரோட வேலை பார்த்த நிறைய நண்பர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருப்பார் அப்படிங்கறது நீங்க எங்களுக்காக சில விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நிச்சயமா எல்லாரும் சொல்ற மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து திரையில சினிமாவுக்கு முன்னாடி மட்டும் தான் அவருக்கு நடிக்க தெரியுமே தவிர அவருடைய பர்சனல் லைஃப்லயோ இல்ல பிஹைண்ட் த ஸ்கிரீன்லயோ இல்ல அரசியல் வாழ்க்கையிலயோ பொதுமக்கள்கிட்ட பழகும் போதோ அவருக்கு எந்த விதமான ஒரு நடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதே இருந்தது இல்லை. சுத்தமா நடிக்க தெரியாத திரைக்க தாண்டி ஜாகவர் தங்கம் சார் சொன்னது போல அவர் அவ்வளவு எளிமையாக எல்லா இடத்துலும் வந்து சமமாக பழகக்கூடியவர். நான் வந்து அவருடைய சேனல்ல சாதாரண ஒரு செய்தியாளர், என்னை வந்து அவர் வந்து சாருன்னு தான் கூப்பிடுவார். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல கேட்கும்போது என்னடா நம்மளெல்லாம் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு, அது சும்மா எல்லாரும் முன்னாடி இருக்காங்க அப்படி கூப்பிடதான் இல்லை, எப்ப போனாலுமே வந்து சாருன்னு தான் கூப்பிடுவார். தன்னை நிறுவனத்துல பணிபுரிகிற சாதாரண ஊழியரை கூட அவர் வந்து சாருன்னு சொல்றது வந்து அவருக்கு தேவையே இல்லை. ஆனாலும் எங்களையும் வந்து சமமா ட்ரீட் பண்ணி எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறத கேட்டு ரொம்பவே வந்து அன்பா நடந்துக்குவாரு. எல்லாருக்கும் சொல்றது போல சாப்பாடு அப்படிங்கிறது கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மைதான். நாங்க எப்ப போனாலுமே எல்லாரையும் வந்து சாப்பிட வச்சு, ஒரு டிரைவரா இருக்கட்டும், ஒரு கேமராமேனா இருக்கட்டும், ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாரு. அதுதான் வந்து அவருடைய இயல்பு. அவருடைய தொலைக்காட்சியில நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க. தன்னுடைய அனுபவத்திலும் வயதிலும் பாதி கூட இல்லாத இளைஞர்களை பார்த்து சார் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த எங்களுக்கு பதிவு பண்ணிருக்கிறீங்க. ஒரு நிறுவன தலைவராக, ஒரு தொலைக்காட்சியினுடைய நிறுவன தலைவராக அவருடைய பண்பு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இல்ல, அவருடைய நிறுவனம் வந்து 2010 வந்து தொடங்கி நடைபெற்றிருந்தாலும் கூட செய்தி தொலைக்காட்சியா அவருடைய எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறமேட்டு 2012 தான் வந்து செய்தி தொலைக்காட்சி 24/7 சேனல் வந்து ஓபன் பண்ணாங்க. அப்ப இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மீடியாவுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே தெரிஞ்சுது. குறிப்பா ஒரு 24/7 மீடியா அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே தெரிஞ்சுது. வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை அவரே வந்து சேனல்ல வந்து எங்களுடைய குறைகள் நிறைகள்லாம் கேட்டுப்பாரு. நாங்க ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தாலும் கூட நாங்க டைரக்டா போய் மக்கள்கிட்ட போய் இன்டராக்ட் பண்ற எங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கள நிலவரங்கள் எப்படி இருக்கு, ஒரு பிரச்சனை தொடர்பா மக்கள் எப்படி அவருடைய கருத்துக்களை சொல்றாங்க, இந்த இஷ்யூ அரசியல் ரீதியா எப்படி பார்க்கப்படுது, பொதுமக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறத இன்டெப்தா வந்து எங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து அனலைஸ் பண்ணுவாரு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஊழியரை கூப்பிட்டு கருத்து கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு கட்சிக்காரங்களையோ வேற யாரையும் கூட கேட்கலாம். ஆனா எங்கிட்ட கூட எல்லாமே கேட்பாரு. எங்களுக்கு குறைகள் எல்லாம் சொல்லுங்க. அவர்கிட்ட அந்த கட்சியிலே ஏதாவது என்ன மாதிரியான ஒரு பிரஸ் மீட்ல எப்படி பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் ஐடியாஸ் நிறைய கேட்பாரு. எங்களுக்கு ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு. ஒரு செய்தி தொலைக்காட்சி அப்படின்றப்போ ஒரு நிறைய விஷயங்கள் தெரியணும், கள நிலவரங்கள் தெரியணும், ரிப்போர்ட்டர்னா அங்க போகணும் இங்க போன பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமும் கூட அவர் மெனக்கிட்டு தெரிஞ்சுக்கிறாரா? தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் அவர் எடுத்திருக்கிறாரா? ரொம்பவே நிச்சயமா. நீங்க தினமும் வந்து எங்க சேனல் எடிட்டரா இருக்கவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரியா போயிட்டு இருக்கு. அது குறிப்பா நான் சொல்றது 2011 to 2016 இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இல்லையா,
அந்த காலகட்டத்துல ரொம்பவே ஆக்டிவா இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு தான் அவரோட உடல்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மோசமடைஞ்சிட்டு வந்ததை நம்ம பார்க்க முடியுது. அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ரொம்பவே ஆக்டிவா தினந்தோறும் செய்திகளை வந்து அப்டேட்டா வச்சுக்கிறது மட்டும் இல்ல, டெக்னாலஜிக்கல் வைஸும் வந்து அப்பெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு நினைவு இருந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வந்து 2011-12 எல்லாம் வந்து பெரிய அளவுல இல்லை. அப்பதான் வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நேரம். அப்பயே வந்து இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து அவர் இருப்பாரு, எப்படி யூஸ் பண்றது கத்துக்கிறது வந்து எங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுப்பாரு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ அவர் என்னன்னா வந்து ஒரு திரைத்துறையில மிகப்பெரிய ஆளா இருந்தாலும் கூட இந்த மாதிரி வரக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் கூட அவர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இவருக்குலாம் தெரியுமா அப்படின்னு நாங்க நினைப்போம். ஆனா நிச்சயமா அதை தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதுதான் வந்து கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான விஷயம். ஒரு பேட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், அவருக்கே வந்து எப்படி ஒரு ஆங்கிள் வைக்கிறது, லைட் எப்படி எந்த பக்கம் வைக்கணும், எல்லாமே ஒரு கமெண்ட் பண்ணுவார். ஸோ அப்படிங்கிறப்ப டெக்னிக்கலா அப்டேட் ஆகுது. கண்டிப்பா உங்க நெருங்கி பழகி இருக்கிறீங்க. அவருடைய செய்தி சேனல்ல தொலைக்காட்சியில ஒர்க் பண்ணியிருக்கும் போது அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. தொடர்ந்து நாம் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவுகளையும் அவருடைய நல்ல பண்புகளையும் மக்களுக்கு உதவி இருக்கக்கூடிய அந்த பண்புகள் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்ல மனிதரை இழந்திருக்கோம். ரொம்ப யதார்த்தமானவர். அவர் கூட சினிமாவில் நடிக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அந்த ஷூட்டிங்ல எல்லாம் அவருடைய கருணை உள்ளத்தையும் அவருடைய மக்கள் மேல, தன் கூட நடிக்கிறவங்க மேல, தன் ரசிகர்கள் மேல அவர் வச்சிருந்த அன்பை நான் நேரடியா பார்த்திருக்கேன். நார்மலா இப்ப எல்லாம் பண்ணுவாங்கன்னா, இந்த கேரவன்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரோடய உட்கார்றது இல்ல. கேரவன்ல போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, இல்ல அவங்களுக்கு தனி ரூம் இருக்கும். ஆனா விஜயகாந்த் சாரை நான் அப்படி பார்த்ததே இல்லை. கடைசியா நான் சொக்கத்தங்க நடிக்கிற வரைக்கும் நான் அவரை பார்க்கும்போது செட்டுக்கு வந்த உடனே எல்லாரோடையும் கலகலன்னு பேசுவார். எல்லார் கூடவும் உட்காந்து சாப்பிடுவார். ஆர்டிஸ்ட் மட்டும் சாப்பிடறத பத்தி அவர் கவலைப்பட்டது இல்ல, டெக்னீஷியன் சாப்பிடறத பத்தி தான் நிறைய கவலைப்படுவார். சொக்கத்தங்க ஷூட்டிங் நடக்கும் போது பிரேக் எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம். பாக்யராஜ் சார் தான் டைரக்டர். அவங்க எல்லாரும் உட்காந்தப்போ கேப்டன் சார் வந்து எந்திரிச்சு வெளியே போனாங்க. எதுக்கு சாப்பாட்டு டயத்துல வெளியில போறாருன்னு பார்க்கும்போது அங்க வெளியில போய் அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஏன்னா சினிமால முக்கியமான பங்கு யாருக்குன்னா டெக்னீஷியன்ஸ் தான். கேமரா யூனிட், லைட் யூனிட், ப்ரொடக்ஷன் யூனிட், அவங்கதான் எப்பவுமே வேலை பாக்குறாங்க. ஆர்டிஸ்டுக்காக உட்கார்ந்து டைம் கிடைக்க அவங்களுக்கு அது கிடைக்காது. வெளியில போய் எனக்கு என்ன சாப்பாடு வந்திருக்கோ அந்த சாப்பாடு எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த பண்பை நான் அவர்கிட்ட பார்த்தேன். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அன்னமிட்ட கைன்னு சொல்லுவோம். அதை நான் விஜயகாந்த் கிட்ட பார்த்தேன். உண்மையில பெரிய இழப்பு. அவரோட குடும்பத்துக்கு மட்டுமில்ல, அவரோட ரசிகர்கள் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர். அதுதான் முக்கியம். தொண்டர்களை மதிக்கக்கூடிய, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர். ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவரோட குடும்பத்துக்கு அந்த ஆண்டவன் எல்லா வல்ல தைரியம் கொடுக்கணும்னு மனமோட கேட்டுக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாகவும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சார்பாகவும் எங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நடிகை CR சரஸ்வதி தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். யதார்த்தமான மனிதரை இழந்துவிட்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய, முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு தலைவரை, அரசியல்வாதியை இழந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். கோயம்பேடு முழுக்க மக்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது. அவருடைய உடல் நாளை 4:30 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அவரை கடைசியாக ஒரு முறை பார்ப்பதற்காக தொண்டர்களும் ரசிகர்களும் அங்கு கூடியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய நினைவுகளையும் அவருடனான பல்வேறு நல்ல பண்புகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் அவர்கிட்ட திரும்ப பேச இறுதியாக சில கேள்விகளோடு உங்களோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த அரசியலுக்கு வர்றதுக்காக தான் இப்படியான பண்புகள் இருக்கக்கூடிய ஒருத்தர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி அவருடைய இயல்பாகவே இந்த பண்புகள் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம உச்ச நட்சத்திரமா வர்றதுக்கு முன்னாடியே உச்ச நட்சத்திரமாக ஆகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே மேபி அவர் கூட நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டே கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது, அவருடைய பால்ய காலம் எப்படி இருந்தது அப்படிங்கறது? இல்லை, அவர் வந்து ஒன்றும் ஏழை கிடையாது. அவர் ரைஸ் மில் வச்சு மதுரையில் நல்ல வசதியான குடும்பம் தான்.
சினிமா ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு மேல வந்தாரு. அவருக்கு பசி அப்படிங்கிற உணர்வு தெரியும். அதனால மக்கள் எல்லாருக்குமே வந்து பசியை போக்கணும்னு நினைச்சாரு. அதே மாதிரிதான் இவரும் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால அவருடைய பால்ய காலங்கள் பத்தி இவர் சென்னைக்கு வரும்போது இவரும் கஷ்டப்பட்டார். ஏன்னா வீட்டுக்கு தெரியாம வந்து சினிமாவில் நடிக்கணும் வந்ததுனால கஷ்டப்பட்டார். அந்த இடத்துல நிறைய ஹெல்ப்லாம் அவர் கிடைக்கல. அவங்க நண்பர்கள் ஏதோ சின்ன சின்ன உதவி பண்ணியிருக்காங்க. அதை வச்சுட்டு அவர் கொஞ்சம் வந்த உடனே இந்த சினிமாவில் இருக்கவங்க முதல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உதவி பண்ணுங்கிறக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க, சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சு சாப்பாடு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டார். யாரையுமே விட்டு வைக்கல. ஏன் அவர் வந்து பைக்கில் போகும்போது யாராவது கஷ்டப்படாங்க டபுள் சேர்த்து கொண்டு விட்டு போயிடுவார். அதெல்லாம் யாருக்குமே கிடையாதுங்க. இப்போ முகத்தை மூடிக்கிட்டு அப்படிலாம் போகிறதுலாம் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு படத்தில் நடிச்சிட்டாலே அவங்க வந்து தலைக்கு மேலே தெரியுறாங்க, அவங்களுக்கு தோணுது. ஆனால் இவர் இத்தனை படம் பண்ணி கூட தெலுங்கில் எந்த லாங்குவேஜும் பண்ண மாட்டேன்னாருங்க. அவர் அந்த பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா பல லட்சம் கோடி அடிச்சிருக்கலாம். அவர் பணம் வச்சுக்கிட்டே சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம், பேரை வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ ஜனம் வரமாட்டாங்க. இன்றைக்கி வந்து மக்கள்லாம் என்னென்னா எந்த இதனாலும் அந்த அவர் உதவி பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணம் தான். ஆனால் இப்படியாப்பட்டவர் அரசியலுக்கு வந்தார். அரசியல் வந்து எப்படின்னு தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னா நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அரசியல்லே அவர் கூட இருந்தவங்களாம் துரோகம் பண்ணான், நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. அது வந்து என்னாலே வந்து அது இந்த சில துரோகம் நம்ம அப்போ பார்க்கும்போது என்னாலே தாங்க முடியாது. நான் போய் கேட்பேன், என்ன கேப்டன் இது மாதிரி எல்லாரும் போயிட்டாங்களேன்னு. துரோகி இருக்க தான் செய்வான், அவன் நம்ம கூட தான் இருப்பான், அதனால் நம்ம எல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னாரு. ஆனால் என்ன துரோகம் பண்ணாலும் அவர் அதை பற்றி கவலையப்படலை. ஏன்னா அவருக்கு எண்ணம் கொடுத்து வாழ வேண்டும், எல்லாருக்கும் கொடுத்து வாழணும், அவ்வளோதான், எடுத்து வாழக்கூடாது. இப்போ அவர்லாம் வந்து அதிகபட்சமாக வானத்தை போல படம் தான் வந்து அதிக சம்பளம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் வந்து நடிகை இது பண்ணாங்கன்னா காசுலாம் சரி போங்கண்ணே அப்படி. அது அப்போ வந்து மக்களுக்கு ஜெய்சங்கர் வந்து அதை சொல்லுவார், விட்டுருங்க போங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் பார்த்ததில் சம்பளம் வேண்டாம் அப்படின்னு போன்னு சொன்னது ஒரே மனிதன் கேப்டன் விஜயகாந்த் தான். அவரை தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. ₹1 கூட ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு பெரிய நடிகர், ஒரு 4500 தரணும் விட மாட்டேன்னாரு. எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரைக்கும் வருது, 4500 விட மாட்டேங்கிறாருங்க அப்படின்ட்டு. நான் அவர்கிட்ட பேசுகிறேன், எனக்கு தர வேண்டிய காசு தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ₹4500 இதில் எத்தனை கோடி விட்டுருப்பார் பாருங்க. அந்த மாதிரி மனுஷன்லாம் வரமாட்டாருங்க. இது மாதிரி நல்ல மனுஷனை என்னை எப்போ பார்க்க போகிறோம்னு எனக்கே புரியல. ஏன்னா அவர்லாம் இருந்தது எனக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு எப்போ வேணாலும் அவர்கிட்ட போய் அவர் கேட்பார். நானும் ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது கேட்டார், என்ன தங்கம் எனக்கு என்கிட்ட தான் இதை உதவி கேட்கவே இல்லையானே, ஏன் நீங்கள் இருக்கிறதே எங்களுக்கு உதவி தானே, கேப்டன் இருக்கார் அப்படின்னு. நான் உதாரணத்துக்கு நடிகர் சங்கத்தில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது நான் வந்து கேப்டனுக்காக வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ பின்னாடி இருந்து ஆப்போசிட் பார்ட்டி என்ன திட்டாமல் போல் இருக்கு, இவனை முதல்ல வெட்டுங்க நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போலுக்கு. சொன்னோடனே இவர் கேட்டோடனே என்ன தங்கப்பிள்ளைங்க வா அப்படின்னாரு. அவனை போய் அடினாரு, வேறு ஒன்றுமே சொல்ல, அவனை போய் அடி அப்படிங்கிறாரு. ஏங்க அப்படின்றேன், நீ அடி அப்படின்றாரு. நான் போய் சட்டையை பிடிக்கிறேன், பிடிச்சோடனே அவர் வர்றாரு, வந்து செருப்பை கழட்டிட்டு நீ அடிப்பேன் வெட்டுவேன் நல்லா வெட்டு அவனை அப்படிங்கிறாரு. அதாவது யாரோ அவர் கூட இருக்க சாதாரண ஆள் கூட ஒருத்தன் சொன்னால் விட மாட்டார். அவர் வேட்டி கட்டி மடித்து வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் எலெக்ஷன்லலாம் நான் என்னை முன்னாடி கொண்டு நிறுத்திருப்பார். ஏன்னா இன்னொன்று இது சொன்னால் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி கூட இருக்கும். அவர் எதிர்கட்சி தலைவருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு வேறு ஒரு விஷயமா ஃபோன் பண்ணுறாரு, சங்க விஷயமா போயிச்சுட்டு சொல்கிறாரு, நான் சிஎம் ஆன பிறகு என் கூட இருக்கணும்ன்றாரு. ஸோ அந்த ஆசைலாம் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா நாங்களாம் அப்படி காசுக்காகவோ இல்லை எதுக்குமோ எதிர்பார்க்காம நாங்களாம் அவர் கூட நட்பாக இருந்தோம். சாகிற வரைக்கும் அப்படி தான் இருப்போம். அந்த மாதிரி வந்து அந்த பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் மாதிரி இவரும் ஒரு புரட்சி தலைவராக பொன்மன செம்மலாக அவர் சொன்ன மாதிரி நான் காலையில் சொன்ன ஒரு இதில் மார்கழி மாதம் இறந்துருக்காரு. மார்கழி மாதம் இந்து மத தர்மப்படி என்னென்னா நேர சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இவர் நேர சொர்க்கம் தான், வேறு எங்கேயுமே கிடையாது. எங்கேயும் நின்றுட்டு போகிற வழியெல்லாம் கிடையாது, நேர சொர்க்கம் தான் போவார். அங்கே போய் தெய்வமாக ஆயிடுவார். அவர் வந்து சும்மா சாதாரண மனுஷன்லாம் ஆக மாட்டார். ஏன்னா பல லட்சம் கோடி சித்தர்கள் இருக்காங்க, முனிவர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி இவரும் வந்து அந்த மாதிரி தான் ஆகுவார். ஏன்னா அதுக்காக படைக்கப்பட்ட மனிதர் தான் அவர். இல்லைனா இருக்கிறத கொடுக்குற இன்றைக்கி எல்லா மனுஷனுக்கும் வந்து பாருங்கள், அவர் சொல்லுவார், மிருகம் தான் தங்கப்பழம் பிடுங்கி சாப்பிடும், எவன்டையாவது பிடுங்கி சாப்பிடும், கொடுக்கவே கொடுக்காது, ஆனால் மனுஷன் தான் கொடுப்பான் அப்படின்னாரு. அது மாதிரி அவர் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தார். எனக்கு தெரிஞ்ச வகையில் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் ஒரு ஆம்பளை பாருங்கள் மார்பில் அடித்து அழுகுறாரு, கதறாரு. அவர் என்ன கேட்டால் அவர் அதனால் அவர் ஹெல்ப் வாங்கியிருக்காரான்னு எனக்கு தெரியல, ஆனால் கதறாரு. ஆனால் வாங்கினவங்கலாம் கூட கொஞ்சம் பேர் சைலண்டாக கூட இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன். இப்போ பார்க்குறேன், எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பாவம் மன்னிப்புனாக்க போய் அவர் காலில் விழுந்து அளந்துப்போம். எல்லாருடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் அவருடைய ஆன்மா நிம்மதியாக சாந்தி அடையணும் அப்படிங்கிறதாகத்தான் இருக்கு. என்ன விஷயம்னா அவர் கால் கட்டவரில் எடுத்துட்டாங்கன்னா அழுதல நான் ஒரு ஆள். ஏன்னா அவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு போய் பார்க்கும்போது கண்ணு கலங்கும்போது எனக்குலாம் வந்து என்னால் நின்று பேச என்னால் முடியல. அவருக்கு எனக்கும் ஒரு 6 மாதம் தான் டிஃப்ரெண்ட்டு வயசு. எனக்கு வந்து அவர்கிட்ட நின்று பேசவே முடியல. ஏன்னா அவர்கிட்ட நான் அப்பப்போ சொல்லுவேன், அவர் கொஞ்சம் சுகர் இருக்கும்போது நான் சொல்லுவேன், யோகா பண்ணுங்கண்ணே, யோகா பண்ணிவிட்டு கொஞ்சம் உடம்பு இது பண்ணுங்க அப்படிம்பேன்.
சரி நீ என்ன பண்ணணும்னு கேட்டார். அதுக்கு சில விஷயங்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் அரசியல் வந்தார், அப்படியே கொஞ்சம் பிஸி ஆகிட்டார், உடம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு. அது துரோகம் அதெல்லாம் கொஞ்சம் அவரை பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் சரி, இறைவன் வந்து 120 வயசு ஆயுள் எல்லா மனிதருக்கும். இன்னொரு 50 வருஷம் இருந்திருக்கணும். ஏன்னா வந்து அவ்வளோ நல்ல மனிதர், இவரெல்லாம் கூட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆண்டவனை வந்து கேட்டேன். மக்களுக்கு தேவையான ஒரு மனிதர் அப்படிங்கிற மக்களுக்கு மாதிரி தேவை, கரெக்டாக சொன்னீங்க, மக்களுக்கு தேவையானது. அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்குமே வந்து ஒரு தேவையான மனிதராகவே அவர் இருந்திருக்கிறார். கொடுக்கிற பண்பு மட்டும் இல்ல, ஒரு தைரியமும் ஒரு துணிச்சலும் மிக்க இருக்கக்கூடிய தப்பு பண்றதா கடவுளா இருந்தாலும் தட்டி கேட்பாரு. அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம். கடவுளா இருந்தாலும் அவர் தட்டி கேட்பாரு. அந்த மாதிரி தைரியமான ஆளு. அது தைரியத்துக்கு குறவே கிடையாது. அவ்வளவு தைரியம். அந்த துணிச்சலும் தைரியமும் தான் அவரை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து அவருடைய இந்த இறுதி சடங்கை பார்ப்பதற்காக, இறுதியாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான தொண்டர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக அவருடைய மனைவி பிரேமலதாவிற்கு சசிகலா மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் உடன் இருக்கிறார். ஏற்கனவே அவருடைய மனைவி பிரேமலதாவிற்கு சசிகலா மற்றும் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அவர் தேம்பி அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய பல்வேறு நற்பண்புகள் குறித்தும் அவருடைய நினைவுகள் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள், சார், இந்த அரசியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப அதிரடியான ஒரு காலகட்டமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவர் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்ற காலகட்டமும் கட்சி ஆரம்பித்த காலகட்டம் ரொம்ப அதிரடியா இருந்தது. அது எப்படி இருந்தது? இல்லை, அவர் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. எப்படி திரையுலகத்தை நமக்கு அவர் திரைப்பட கலைஞராக நண்பர்கள்லாம் விரிவாக சொல்லியிருக்காங்க. அவங்களும் நெருங்கி பார்த்துருக்காங்க. நாம் வந்து ஒரு பத்திரிகையாளர் அவரோட அரசியல் அணுகுமுறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருந்தது, ஒரு தெளிவான படங்கள்லயுமே வந்து தொடர்ந்து அரசியல் கருத்துக்கள் நான் வரப்போறதுக்கான சமிங்கைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம். அரசியலுக்கு வந்த பிறகு கூட ஒரு தெளிவான பாதையோடு இருக்காரு. ஒரு சில தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாலையிட்டு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
நடிகர் விஜயகாந்தின் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். தற்பொழுது அவருடனான நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நடிகர் கருணாஸ் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைப்பிருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். அவருடனான நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாம். விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எய்தினார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருந்தது, எங்களோட பகிர்ந்துக்கணும். கடந்த சில வருடங்களாகவே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே எங்களை போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம்தான். பட்டு நான் அதிகாலையில் வெளியிலிருந்து அதிகாலையில் உறங்கினதுனால எனக்கு கொஞ்சம் செய்தி தாமதமாக தெரியும். பட் ஆனால் அது என் மனைவி தான் எழுப்புனாங்க. ஏன்னா எனக்கு சாரை எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறது அவங்க குடும்பத்தாருக்கும் தெரியும், அவருடைய மனைவிக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இப்பேற்பட்ட மனிதர்களை திரும்ப நாம சந்திக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் அவர் கூட பழகி இருக்கிறேன். ஒரு நடிகர் சக நடிகரா, ஒரு புது நடிகராக நான் நந்தாவளர் ஒடுக்கு பாண்டி அறிமுகமான டயங்கள்ல நடிகர் சங்க உறுப்பினராக என்ன சேர்க்கை செய்யும் பொழுது நான் அவரை சந்திச்சேன். அவர் ராதா ரவி இவங்களெல்லாம் நான் சந்திச்சு பேசினேன், சரத்குமார் இவங்களெல்லாம். அப்பவே அவர் என் மேல ரொம்ப உரிமை எடுத்து, பாண்டி நல்லா பண்ண, வர்ற படங்கள்லாம் நடி, எந்த படம் வந்தாலும் வேண்டாம்னு சொல்லாத, வடிவேலு மாதிரி பண்ணு, நிறைய படங்கள் பண்ணு, இப்படியெல்லாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய அவர் நடிகர் சங்க நிகழ்ச்சி வெளிநாடுகளில் நடத்தும் பொழுது அவர் கூட நான் பயணம் பண்ணியிருக்கேன். அதை கடந்து தனிப்பட்ட முறையில் நடிகர் சங்கத்தில் நான் போட்டியிட்டு துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நான் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போவும் என்ன சந்திச்சேன். அப்போவும் என்ன இதே தான் சொன்னார், எந்த படத்தையும் வேண்டாம்னு சொல்லாத, வர்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருன்னு தான் சொன்னார். அவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப என்ன சொல்றது, மனிதநேயம், உண்மையான உரிமை, பாசம், இவரெல்லாம் நம்ம ஒருத்தட்ட கத்துக்கணும்னா அதுல பாகுபாடே இருக்காது. அவர் பெரியவங்க சின்னவங்க எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். நாங்கெல்லாம் நடிகரா இருக்கோம்னா அவர் மாதிரி ஒரு கிராமத்திலிருந்து இந்த சினிமா உலகில் அன்னைக்கு கமலஹாசன், ரஜினிகாந்த் மிகப்பெரிய கதாநாயகர்களாக இருந்த காலங்கள்ல தன்னுடைய திறமையாலையும் தன்னுடைய தனிப்பட்ட திறமையால அடிச்சு முன்னேறி வந்தவர். தனக்குன்னு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி தலைவர் கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இருக்கும் பொழுதே தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர். இப்படி அவருடைய சாதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஆனால் இவரை போன்ற ஒரு யதார்த்தவாதிகளை இனிமேல் அது சினிமா துறையில பார்க்க முடியாது. சினிமாவில் என்னைக்குமே உண்மைக்கு புறம்பாகத்தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுல ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தவர். தன் மனதுக்கு பட்டதை வெளிப்படையாக தைரியமாக சொல்லக்கூடியவர், உரிமை எடுத்துக் கொள்ளக்கூடியவர். ஒருத்தனை அடிக்கணும்னாலும் கூட உரிமை எடுத்து அடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட உரிமை எடுக்கக்கூடியவர். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு நல்ல மனிதர் நம்ம விட்டு போயிட்டாரு, நம்ம எல்லாரும் பிரிஞ்சிட்டு போயிட்டாருங்கிறது மிகப்பெரிய வேதனை. அவர் ஆற்றிய பணி, நடிகர் சங்கம் இன்னைக்கு இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு கட்டணம் உருவாகுதுன்னா அதற்கான கடனை அடைச்சவர் அவர் தான். இப்படி தான் எடுத்த எந்த காரியத்திலையுமே அவர் தோற்றதாக இல்லை. இயற்கை அவருக்கு உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்காமல் போயிருச்சு. அவர் இன்னும் வாழ்ந்திருக்கக்கூடியவர், இந்த மக்களுக்கு இன்னும் பணியாற்றி இருக்கக்கூடியவர் நம்மை ஆழ்ந்த துக்கத்துல விட்டுட்டு போயிட்டாருங்கிறது மிகப்பெரிய வேதனை. என் குடும்பத்தார் சார்பாகவும் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அவரை இழந்து வாடக்கூடிய ஒரு குடும்பத்தாருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா இறைவனுடைய நிச்சயமாக இளைப்பாருன்னு நம்புறேன். உங்களுடைய இரங்கலை தெரிவிச்சீங்க சார். நீங்க அரசியல்ல கொஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி, அவர் திரைத்துறையையும் இந்த அரசியலையும் எப்படி கையாண்டார் அப்படிங்கறத நீங்க பாத்திருக்கீங்களா? அவருடனான அவர் கருப்பு எம்ஜிஆர் தான். அவர் கருப்பு எம்ஜிஆர்னு யாரும் அவரை சும்மா எல்லாம் சொல்லல. அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர் தான். அதே மாதிரிதான் சினிமாவையும் கலைத்துறையையும் அரசியலையும் ஒன்றாக இணைத்தார். அதுவும் ஏழை எளிய மக்களுக்காகத்தான் அவர் அதை செஞ்சார். அதிகமாக தன்னுடைய சொந்த பணங்களில் அரசியல் கட்சி நடத்தியவர். இந்தியாவில் இவராகத்தான் இருக்க முடியும். ஆக நான் அவர் இதே இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய அவருடைய திருமண மண்டபத்துல ஒரு முறை அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்துல நான் கலந்து கொண்டேன். இலங்கை தமிழர்களுக்கான உண்ணாவிரதத்துல நான் அவர் கூட கலந்துருக்கிறேன். நிறைய அவர் கூட நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். நிறைய அரசியல் ரீதியாகவும் பேசியிருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் கூட என்கிட்ட இவரை பத்தி கருத்து கேட்கும் பொழுது நான் இவரை எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்ததே இல்லை. ஏன்னா இவரை மட்டுமே நம்பக்கூடியவர். இவரை மட்டுமே நம்பக்கூடியவர், அதற்காக உழைக்கக்கூடியவர். இவருடைய வெற்றிகள், இவருடைய சாதனை எதுவுமே எளிதாக இவருக்கு கிடைக்கல. உண்மையிலே சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தரை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை நான் விஜயகாந்த் தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் கூட நடிக்கிற நடிகைகள் கூட யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டார். இன்னைக்கு கரண்ட்ல மார்க்கெட்ல இருக்காங்களா, இவங்களை போட்டா தான் நமக்கு பிசினஸ் ஆகும், வியாபாரம் ஆகும்,
அப்படியெல்லாம் அவர் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. கதையை கேட்டு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் டைரக்டர் என்ன சொல்றாரு அதை கேட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பார். அதனால தன்னை மட்டுமே நம்பக்கூடியவர், நம்பியவர். இன்றைக்கு இந்த இடத்துல தன்னை உருவாக்கி இன்னைக்கு நம்ம விட்டுட்டு போயிட்டாருங்கிறது மிகப்பெரிய வருத்தம் வேறு. உங்களுடைய நேரத்திற்கு தொலைபேசி வாயிலாக வந்து எங்களிடம் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். இயக்குனர் கோபி நயினார் அவர்கள். சார், அந்த திரைத்துறையில பல விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாமே நாம் கேட்ட விஷயங்கள் தான். வர்ற தகவல்கள் எல்லாமே பார்க்கும்போது அவர் வந்து ஒரு தந்தையாக இருந்திருக்கிறார், எல்லாருக்குமே ஒரு அப்பாவா இருந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இதையும் தாண்டி அவருக்கு பர்சனலா சில ஐடியாலஜிக்கல் இதெல்லாம் இருந்திருக்கு. அவருடைய ஐடியாலஜி எப்படி இருந்திருக்கு? ஏன்னா ஈழத்தமிழர்கள் போராட்டத்துல பங்கேற்கிறதா இருக்கட்டும், தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல காவிரி நதிநீர் பிரச்சனையில கலந்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நடிகரா இருக்கும் போதே குரல் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது சிவப்பு மொழியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருடைய லைஃப்ல வந்து சிவப்பு மொழியிலே ஏன்னா ரொம்ப முன்னாலே அவர் வந்து ஒரு லெஃப்ட்கான ஒரு ஆளா, அதுக்கப்புறம் வந்து பொது சமூகத்தை பற்றி இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிறது, குறிப்பாக வந்து மொழியை பற்றி பேசுகிறது, அந்த மொழி சார்ந்த இனம் உலகம் முழுவதும் இருக்கும்போது அவங்களுடைய மனித உரிமைகளை பற்றி பேசுகிறது, அதெல்லாம் இருந்தது. இங்கே அதுக்கு ஒரு பெரிய பயிற்சியோ இல்லை இது பேசுவதனால நமக்கு ஒரு நன்மை வரும், இல்லை அதன் மூலமாக ஒரு கூட்டம் உருவாகும், அந்த கூட்டம் வந்து சினிமாவுக்கான ஒரு வணிக சந்தைக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிற நபர் இல்லை. ஈழத்து தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அதை வந்து முன்னெடுத்து நம்ம செய்யணும் அப்படின்றதுல யாரும் யோசிக்காத நேரத்தில் ஒரு நடிகராக யோசிச்சது. ஏன்னா ஒரு பொலிட்டிஷியன் யோசிக்கிறதுன்றது சாதாரண விஷயம். ஏன்னா அவங்களோட ப்ரோக்ராமில் அது ஒன்று. ஆனால் ஒரு நடிகர்களுக்கான வாழ்க்கையில் அது ப்ரோக்ராம் இல்லை. அப்போ அங்கே நினைக்கிறாருன்னா அப்போ அவர் என்னவா இருக்கிறாருனாக்கா ஒரு மிகப்பெரிய மனித உரிமையாளராக தான் அப்படி இருந்தார். அவர் அப்படி தான் இருக்கிறார். ஒரு அகில இந்திய ரசிகர் மன்றம்ங்கிறதையே தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் அப்படிங்கிற மாதிரி அதான் மாத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஈழத்தமிழர் பத்தி சொல்லும் போது தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம். இந்த மாதிரி தொடர்ச்சியா சரி தம் மகனுக்கு பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து அப்படிதான் அவர். அதாவது இங்க இருக்கிற ஈழத்தமிழர்களுக்காக பேசினவங்கள இங்க இருக்கிற பொலிட்டிஷியனோட உண்மையானவர், நேர்மையாக அதை பேசியிருக்கிறார். ஒரு டீப்பான ஒரு பொலிட்டிஷியனா இல்லை, ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு சராசரி ஒரு சக மனிதனுக்கு போராடுற ஒரு மனிதனாக வந்து ஒரு தொண்டனாக அவர் வந்து இருந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இவருடைய அரசியல் கட்சி வந்து ரொம்ப முக்கியமானது நமக்கு. ஏன்னா எல்லா கட்சிகளும் மிக முக்கியமான கட்சிகள் எல்லாமே வந்து முடிவுற காலம் தான் தமிழ்நாட்டினுடைய காலம். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தலைமை. ஏன்னா லெஃப்ட் மட்டும்தான் ஐடியாலஜி வந்து சென்டர் பண்ணி வச்சிருது. ஆனால் மற்றவங்க எல்லாமே தனிநபர் தலைமையில் தான் இருக்கிறாங்க. என்ன மாதிரியான இப்போ பொலிட்டிக்கல் பேசினாலும் அரசியல் பேசினாலும் அது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினாலும் அது தனிநபர் தலைமை தான் இங்கே இருந்துருக்குது. அப்போ தனிநபர் தலைமை என்ன வருதுன்னா அந்த தலைவருடைய ஆயுளை பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய ஆயுளாகவும் அந்த சிந்தனையுடைய ஆயுளாகவும் இருக்குது. அந்த டைமில் எல்லா கட்சியும் முடியும் போது திருப்பும் அதே மாதிரியான ஒரு கலரில் அதே மாதிரியான கோபத்தில் ஒரு கட்சிங்க உருவாகுது. கிட்டத்தட்ட அது ஒரு சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ்னு நம்ம அதை சொல்லலாம். அது வந்திருந்ததுன்னா எல்லா நடிகர்கள் உருவாக்கின கட்சியை விட விஜயகாந்த் சார் உருவாக்கின கட்சி என்பது முற்றிலும் மாறுபட்டது. அதுக்கு வந்து அவர் கரெக்டான அந்த இங்கே தமிழக அரசியலையும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியலையும் அப்சர்வ் பண்ணாரா இல்லைன்றதுலாம் வேறு. ஆனால் அங்கே வந்து ஒரு மனிதநேயத்தோடு அதை அணுகியிருக்கிறார்ன்றதுல வந்து மாற்றுக்கிறதுல நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடியாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, அது வந்து மனிதநேயத்தை பற்றியே அதுக்கான அக்கறையோ இல்லை அதுக்கான நேர்மையோ இல்லைன்னாக்கா அந்த சித்தாந்தம் வந்து வீணாக தான் போகும். ஆனால் அந்த சித்தாந்தத்தினுடைய சாராக அவர் இருந்திருக்கார். அவருடைய இந்த இறப்பு கூட வந்து மிக முன்னாலேயே வந்து முடிவு செய்யப்பட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் இறந்துருக்கிறார். ஆனால் இவர் இறக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாலே அது ஒரு பெரிய கூட்டம் இல்லை, இவர் இருந்தால் நம்மளுடைய பொலிட்டிக்கல் மிகப்பெரிய அகென்ஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று மறைவாக செய்யப்பட்ட ஒரு சந்தேக மரணமாக தான் கிட்டத்தட்ட இந்த டெத்தை நான் ஒரு பொலிட்டிக்கல் மர்டராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இவரை வந்து இது வந்து ரொம்ப முன்னாலே நிகழ்ந்துச்சு. அவர் இறந்தார்ன்ற செய்தி இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய துயரம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது. ஐடியாலஜிக்கலா நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு. திரைத்துறையில மட்டும் இல்லாம தன்னுடைய தனி மனித ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா இன்னும் 30 வருஷம் தமிழக அரசியல்ல வேற யாரும் உள்ள வந்திருக்க முடியாது. மாற்று அப்படிங்கிற எதிர்பார்த்த தொண்டர்களுக்கு ஒரு நல்ல தலைவராக அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய சேலஞ்சிங்கான லீடர் அது வந்து நீங்கள் சட்டமன்றங்களில் பார்த்துருக்குறோம். நம்ம வெறும் வெளியே மட்டும் மற்ற இடங்களில் பார்க்கறது இல்லை.
ரொம்ப சேலஞ்சிங்கான லீடர். தங்கள் காவலனை இழந்து விட்டதாக தொண்டர்கள் கதறுகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தங்களுடைய கேப்டனை இழந்து விட்டதாக அங்கு நடிகர் சங்கத்தில் இருப்பவர்கள், நடிகர் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு டெக்னீஷியன்ஸும் அங்கே வந்து கதறக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நடிகர்களும் அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் வந்து தங்களுடைய இரங்கலை பதிவு செய்து வருகிறார்கள். ஒவ்வொன்றாய் அவர்களுடைய நினைவுகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திரு பத்திரிகையாளர் பாக்கி அவர்கிட்ட திரும்ப பேசலாம். நம்ம ஏற்கனவே பேசணும் என்னன்னா, அவருடைய ஆரம்ப கால அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது எப்படி இருந்தது? அவர் வந்து திரைத்துறையிலேயே தான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற சிக்னல்ஸை கொடுத்துட்டே இருந்தாரு அப்படின்னு பேசிடணும். நீங்க தொடரலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைப்படத்திலேயே தன்னுடைய அரசியல் விருப்பத்தை வெளிப்படுத்திருக்காரு. அது ஒரு பக்கம். கட்சியை தொடங்கி குறுகிய காலத்திலே ஒரு மகத்தான சக்தியாக கிட்டத்தட்ட 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களோட எதிர்க்கட்சி தலைவராக அந்த அளவுக்கு இருந்தார். பெரிய 2 ஆளுமைகள் அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையாரும் டாக்டர் கலைஞர் அவர்களும் இருந்த சமயத்திலேயே 3வது பெரிய சக்தியாக வந்தார்னா அது சாதாரண விஷயம் இல்லை. வேறு யாரும் இதுவரையில் வந்தது கிடையாது. தேசிய கட்சிகளால் வர முடியல. அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு தொடக்க புள்ளியாக இருந்தார் அவர். இன்னொரு விஷயங்க, அவர் இந்த கோவிட் பீரியடில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மருத்துவர் வந்து இறந்துட்டார் கொரோனா தொற்றுனால. அவரை வந்து அடக்கம் செய்வது குறித்து ஒரு சர்ச்சை வந்து பல்வேறு தரப்பில் இங்கே அடக்கம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லும்போது தன்னுடைய கல்லூரியிலே அவருடைய டாக்டருடைய உடலை வந்து அடக்கம் செய்யலாம் என்று பெருந்தன்மையோடு சொன்னார். இந்த மனசு யாருக்கும் வராது. கல்லூரியில் அவருடைய தன்னுடைய கல்லூரியில் அடக்கம் பண்ணலாம்னு திறந்த மனத்தோடு சொன்னார். அப்புறம் அரசியலில் பார்த்தீங்களா, அவர் வந்து யாருமே சொல்ல தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சிறந்த நடிகர், திரை உலகிலும் அரசியலிலும் தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர். அவர் 2005 மதுரையில் மாநாடு நடத்தி தேசிய முற்போக்கு கழகத்தை உருவாக்கினார். தேமுதிகவை அரசியல் கட்சியாக அறிவித்தார். 2006 விருதாச்சலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக 29 சட்டமன்ற வெற்றி பெற்றார்கள். இதில் ரிஷிவந்தத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். அதோடு 150 படத்துக்கு மேல் நடித்து திரை உலகத்தில் பெரிய சாதனை படைத்திருக்கின்றார். 1984 ஆண்டு ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து திரையுலகிலேயே தனக்கென்று ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றார். அவரது 100வது படம் கேப்டன் பிரபாகரன் என்ற தலைப்பிலே அந்த படம் வெளியாகியது, பிரபலமாகியது. அதோடு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1952 ஆண்டு பிறந்து 71 வயது நிரம்பிக்கின்றன. இவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று இந்த நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை அடைப்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்டி அந்த கடன் அடைப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார். இப்படி மக்கள் சேவை செய்யக்கூடிய, மக்களிடத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமான செய்தி மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அவரை இழந்து வாடும் அவரது மனைவியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தேமுதிக கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம்.
நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைக்க பாடுபட்டவர் விஜயகாந்த் என்றும் அவருடைய மறைவு செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். பாக்கி அவர்கள் உங்கள்கிட்ட இறுதியாக சில கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒரு கமிட்மெண்ட் இருந்தது அவருக்கு, அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி அரசியலில் முழுமையாக ஈடுபட்டார். அங்கே ஒன்று அரையும் குறையுமா இல்லாமல் திரைப்படத்தில் எப்படி முழுமையாக ஈடுபட்டாரோ அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்து முழுமையாக அரசியல்வாதியாக ஈடுபட்டாரோ அதே பண்ணார். ஒன்று. ரெண்டாவதுமா அவர் சொன்ன அவருடைய 2 கனவுகளை எதிர்காலத்தில் நம்மளை நிறைவேற்றணும். அதாவது அரசியல் தளத்தில் உண்டு, திரைப்படத்துறையில் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது எனக்கு சரியாக நினைவு இருந்தால் தவறாக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு நினைவு தெரிஞ்சு அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது சில நடிகைகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இனிமேல் நடிகர்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்ற ஒரு யோசனையை அவர் முன்வைத்தார். அதை திரைத்துறையினர் தீவிரமாக செயலாற்றுவது, அதை செயல்படுத்துவது தான் அவருக்கு செய்யும் அஞ்சலியாக நான் கருதுகிறேன். அரசியலில் வந்து ரேஷன் பொருட்கள்லாம் மக்கள் க்யூவில் நிற்கிறாங்க. ஏழைகள்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. அவங்கள வேலைக்கு போகிறவங்களாம் அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் இவங்களுக்கு இனிமேல் ரேஷன் பொருட்கள்லாம் வீடு தேடி வரும் நாங்கள் ஆட்சி அமைத்தால் அப்படின்னு அறிவித்தார். அதை இப்போது அவங்களால முடியாது. இப்போ எந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அவங்க விஜயகாந்த் கண்ட கனவை நிறைவேற்றணும். ஆக விஜயகாந்த் திரைத்துறையில் கண்ட கனவை அவர்களும், அரசியல் துறையில் அவர் கண்ட கனவை இவர்களும் நிறைவேற்ற வேண்டும் என்பது அதுதான் அவருக்கு செலுத்த வேண்டிய ஒரு அஞ்சலியாக நான் கருதுகிறேன். கண்டிப்பாக திரைத்துறையிலையும் அரசியலிலும் அவருடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய இறுதி கருத்தா நான் எடுத்துக்கிறேன். வந்து எங்களோட பகிர்ந்து நன்றி. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். ரொம்ப முக்கியமான விஷயமா கிட்டத்தட்ட 54 உதவி இயக்குநர்களை இயக்குநராக வாய்ப்பளித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக வந்து திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய படம் வந்து வெற்றி அடையணும், தன்னை அது முன்னிலைப்படுத்த வேண்டும், அந்த படம் வந்து தொடர்ந்து தான் வெற்றி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் அவங்க நினைப்பாங்க. அது தப்பில்லை. அவங்கவுங்க அதுக்காக தான் உழைப்பாங்க. ஒரு கடிவாளம் கட்டிய குதிரை போல தான் வந்து அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அன்றைய வாழ்க்கை அவங்களுடைய படம், அது அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் தான் போயிட்டுருப்பாங்களே தவிர மற்றவர்களை பற்றி யோசிக்கவோ மற்றவர்களை பற்றி சிந்திக்கவோ அல்லது அவங்களுக்கு நேரமும் இருக்காது. அப்படி அவர்கள் நேரம் அவங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க அவங்கள மையப்படுத்தின உலகமாக தான் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களும் விட மாட்டாங்க. அவங்கள வந்து பயன்படுத்திக்க தான் நினைப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்களும் அவங்கள அடுத்தடுத்து எப்படி பண்ணுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களை சுற்றி இருக்கிறது ஒரு அகழிக்குள்ளே இருக்கக்கூடிய மாட்டிக்கிட்ட ஒரு அழகான கிளி மாதிரி தான் வந்து ஒரு நடிகர்களுடைய வாழ்க்கை வந்து. அதை மீறி வந்து மற்றவர்களை பற்றியும் இந்த சமூகத்தை பற்றியும் அல்லது சக படைப்பாளிகளையும் சக மனிதர்களையும் பற்றி சிந்திக்கக்கூடிய கதாநாயகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து எம்ஜிஆருக்கு அடுத்து வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். அப்பார்ட் ஃப்ரம் அவர் வந்து டைரக்டர்ஸை உருவாக்கினார் அப்படிங்கிறது கூட பேசிக்காக அதுதான். அவர் சக மனிதனை மனிதனாக பார்த்து சக தொழிலாளர்களை பார்த்தினார். வந்து அவர் வந்து அந்த தன்மை தான் அவரை வந்து அடுத்த கட்டமாக வந்து கஷ்டப்படக்கூடிய உதவி இயக்குநர்களை வந்து முன்னிறுத்துது. அதில் 2வது விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட 2வது விஷயம் வந்து துணிச்சல், அசாத்திய துணிச்சல் மிக்கவர். எல்லாரும் திரைப்படத்தில் கதைக்குள்ளே தான் துணிச்சலாக இருப்பாங்களே தவிர தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து கதாநாயகர்கள் வந்து எந்தளவுக்கு துணிச்சலாக இருப்பாங்கன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து விஜயகாந்த் அப்படி இல்லை. எப்படி திரையில் தெரிகிறாரோ இந்த குணங்கள் எல்லாம் திரையில் அவர் காண்பிக்கப்பட்ட குணங்கள் எல்லாமே அவர்கிட்ட தனிப்பட்ட இதுலேயும் தான். அதுதான் அவருடைய சிறப்பு. அவர் வந்து துணிச்சல் மிக்கவரா, எது இருந்தாலும் கடுத்தெடுத்து அதிரடியாக களத்தில் இறங்குறா, டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதராக இருப்பார். அதுதான் மிக மிக முக்கியம். திரைப்படத்துறையில் வெளிப்படையாக பேசுன்றது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். எப்போ யார் வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அதனால் வெளிப்படையாக பேசுறதுக்கு பயங்கரம். ஆனால் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் என்ன உள்ளத்தில் நிற்கிறாரோ அதை வந்து வெளிப்படையாக பேசுகிறார். அதுதான் அவருடைய ஸ்பெஷல். இன்றைக்கு விஜயகாந்த் வந்து இவ்வளோ பெரிய மனிதராக எல்லாரும் அடையாளம் காட்டுறாங்கன்னா அவருடைய மிக மிக முக்கியமான 3 குணங்கள் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சியான விஷயங்கள் தான். எதையுமே வந்து ஓப்பனாக உடனே தன்னுடைய இதை தெரிவிப்பார். 1. 2வது இந்த அசாத்திய துணிச்சல். 3வது இந்த சக மனிதனை வந்து மனுஷனாக பார்க்கக்கூடிய குணம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து அவருடைய கருத்து, அவருடைய அடித்தட்டு மக்களுடைய வாய்ஸாக, சபால்டன் கிளாஸ் உழைக்கும் மனிதர்களுடைய வாய்ஸாக அவர் இருந்தார். அது எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ரிக்ஷா தொழிலாளியாகவோ அல்லது வந்து கடித்தட்டு மனிதனாகவோ வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக வந்து இன்றைக்கி
எந்த நடிகர்களும் நடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து வேறு யாரும் துணிச்சலாக வந்து ஒரு கடைநிலை ஊழியனாக நடிக்கிறதுக்கு யார் வேணால் வந்து கூலிக்காரனாகவோ வந்து ரிக்ஷா இது மாதிரி நடித்த ஆட்டோக்காரனாகவோ துணிந்து நடித்த வந்து விஜயகாந்த். அந்த மாதிரி அது சபால்டன் கிளாஸோடைய அடித்தட்டு உழைக்கும் மக்களுடைய பிரதிநிதியாக தன்னை எப்போவுமே உணர்ந்தார். அப்படிங்கிறது தான் அவருடைய திரைப்படங்கள். அவர் அப்படி இருந்தார், நிஜ வாழ்க்கையில் அப்படி இருந்தார். இந்த தன்மைகள் தான் அவர் வந்து அவருக்கு வந்து எதை பற்றியும் கவலைப்படாத நிறைய இயக்குநர்கள் உருவாக்குறதும் இதன் அடிப்படையில் தான் அவருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நல்ல மனசு ஒரு பக்கம், ஆனால் அது இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய ஒரு செழுமையை உருவாக்கியது. அது மிகப்பெரிய ஒரு பயனை ஒரு தமிழ் சினிமா வந்து இன்றைய தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படின்னா ஒரு பேத் பிரேக்கிங்காக வந்து ஒரு ஊமை வழிகள் 1986 வந்து ஊமை வழிகள் வந்து ஒரு பேத் பிரேக்கிங் சினிமா டெக்னிக்கலாக வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறது. அது தொடர்ந்து பல புதிய இயக்குநர்களை உருவாக்குறதுக்குன்னா வழி செஞ்சது. தமிழ் சினிமாவை வைடர் பெர்ஸ்பெக்டிவ்க்கு கொண்டு போனது. இந்த அம்சம் வந்து விஜயகாந்த் இல்லைன்னா இது நடந்திருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர் தொடர்ந்து அதுக்கு 2 அம்சங்கள் மிக மிக முக்கிய காரணம் என்னென்னா, ஒன்று தன்மை வச்சிருந்த நம்பிக்கை. கதை மற்ற வந்து வர்ற இயக்குநர்கள் இவங்க எல்லாம் தாண்டி தான் வந்து இவங்களை எல்லாரையும் தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னா மற்ற கதாநாயகர்களுக்கு கிடைக்காது. மற்ற கதாநாயகர்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்போவும் வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் வந்து பெரிய நடிகர்கள், பெரிய நட்சத்திரங்கள், பெரிய டெக்னீஷியன் இருந்தால் தான் அந்த படத்துக்கு வந்து பெரிய நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் வந்து எல்லாருக்கிட்டையும் இல்லாத குணமாக வந்து அவர் வந்து இதை பற்றி புதிய முகங்கள், புதிய தொழில்நுட்ப கலைஞர்கள், புதிய நடிகர்கள் தன் கூட நடிகர் யாராக இருந்தாலும் எதை பற்றியும் கொள்ள சில பேர் வந்து தனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் கூட இருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. விஜயகாந்த் ஒரு பிரபுதேவாகட்டும் ஃபுல்லாக சக நடிகர் யாராக இருந்தாலும் கூட இணைஞ்சி தன்மையில் வச்சிருந்த அவருடைய அபாரமான நம்பிக்கை தான் அவரை வந்து இந்த மாதிரி புதிய இயக்குநர்கள் 54 பேரை உருவாக்கி இயக்குனர் சமூகத்துக்கு மிகப்பெரிய வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனை செஞ்சுருக்காரு. அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல தொழில்நுட்ப கலைஞர்களை உருவாக்கி கொடுத்தாரு. அதன் மூலமாக பல நல்ல படங்கள் உருவாக்குறது. அதன் மூலமாக வந்து இண்டஸ்ட்ரியை பலப்படுத்தினார். மற்ற இண்டஸ்ட்ரியோட டெக்னிக்கலாக வந்து ஒரு அட்வான்ஸாக வந்து அதன் பிறகு தான் வந்து 90s வந்து நிறைய நீங்கள் ஈவன் வந்து சங்கர் மாதிரியான பிரம்மாண்ட படங்கள் வந்தாலும் வந்து அதற்கு முன்னாடியாக மனிதத்துக்கு முன்னாடி விதை போட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் சேஞ்சஸ்க்கு விதை போட்டவர் பார்த்திங்கன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். அவருடைய ஊமொழிகளாகட்டும், அவருடைய வந்து இணைந்த அவருடைய பல திரைப்படங்கள் தொடர்ந்து வந்து அவருடைய சிந்தூர பூவியாகட்டும், இது மாதிரி வந்து பல திரைப்படங்களில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து புதிய இயக்குநர்களையும் தொழில்நுட்ப படித்த இயக்குநர்களையும் வந்து உருவாக்கியிருக்காரு. கண்டிப்பாக அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் படித்து முடித்த உடனே அவங்களுடைய திறமை என்ன ஏது எதையுமே தெரிஞ்சுக்காம அவங்க ஒரு வாய்ப்பு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு தொழில்நுட்பம் படிக்கும் போதே அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க விஜயகாந்த் இருக்காரு நம்பி போடாப்பா அப்படின்ட்டு வந்து சேருவாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை தொழில்நுட்ப கல்லூரியில் படிக்க சேர்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு ஐக்கானா விளங்கினார் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது அங்கு கோயம்பேட்டில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான தொண்டர்கள் அங்கு இணைந்திருக்கிறார்கள், ரசிகர்கள் அங்கு இணைந்திருக்கிறார்கள். அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த அவருடைய முகத்தை கடைசியாக ஒரு முறை பார்ப்பதற்காக அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? நாளை மாலை 4:30 மணிக்கு தான் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதுவரைக்குமான திட்டங்களாக என்ன வச்சிருக்கிறாங்க? இரவு முழுவதும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தினுடைய உடல் பொதுமக்கள் மற்றும் தேமுதிகவுடைய தொண்டர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அதே போன்று பொதுமக்கள், தேமுதிகவுடைய தொண்டர்கள் ஏராளமானோர் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூட்டம் ஒரு புறம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் காவல்துறையினர் அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்தி உள்ளே அனுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் வரக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதே போன்று நாளை வரை பொதுமக்கள் மற்றும் வரக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்களுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த இடத்தில் உடல் வைக்கப்படுவதாக தலைமை கழகம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. நாளை மாலை 4:45 மணிக்கு இறுதி நிகழ்வுகள் நடைபெறும் என்று அறிக்கை மூலமாக தேமுதிகவினுடைய கட்சி தலைமை தெரிவித்திருக்கிறது.
அதுவரை வரக்கூடிய பொதுமக்கள், அதே போன்று வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் என அனைவருக்குமே அஞ்சலி செலுத்துவதற்காக அதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் ஒரு புறம் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய முக்கிய விருந்தினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளே அனுப்புவதற்காக ஒரு வழியும், பொதுமக்கள் தனியாக செல்வதற்காக ஒரு வழியும் ஏற்பாடு செய்திருக்கார்கள். அதே போன்று நாளை மாலை 4:45 மணிக்கு இறுதி நிகழ்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில், அதாவது கட்சி தலைமை அலுவலகத்திற்கே அதற்கான இறுதி நிகழ்வுகள் நடப்பதற்கான ஏற்பாடுகளும் அந்த இடத்தை தேர்வு செய்வதற்கான பணியையும் கட்சியினுடைய தலைமையும் தற்போது அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து தொண்டர்களுடைய வருகை அதிகரித்துக் கொண்டே வரக்கூடிய காரணத்தால் அதற்கான தடுப்பு வேலிகள்லாம் வெளியில் அமைத்து காவல்துறையினர் ஒரு பக்கம் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக செய்து வராங்க. கார்த்திகா. ராஜ்குமார், இரவு முழுவதும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய உடல் வைக்கப்பட இருக்கக்கூடிய நிலை, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்பு எந்த அளவிற்கு போடப்பட்டிருக்கு? எவ்வளவு காவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க? காவல்துறையினுடைய கூடுதல் காவல் ஆணையாளர் தலைமையில் இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நண்பகல் 1:30 மணி அளவில் விஜயகாந்த் உடல் கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னதாகவே இந்த இடத்தில் வரக்கூடிய பொதுமக்கள், தொண்டர்களுடைய கூட்டம் அதிக அளவுக்கு கூடியது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருவதற்கு பின்னதாக கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் ஒரு புறம் செய்திருக்கிறார்கள். கூடுதல் ஆணையாளர் தலைமையில் உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்டவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் தேமுதிகவுடைய கட்சி அலுவலகம் மற்றும் கோயம்பேடு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு புறம் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது திருமங்கலம் வழியிலிருந்து கோயம்பேடு வருவதற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அரும்பாக்கம் வழியாக வந்து கோயம்பேடு செல்லக்கூடிய வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளும், அதே போன்று கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். நாளை மாலை வரை இந்த இடத்தில் பொதுமக்களுடைய கூட்டம் அதிக அளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தால் காவல்துறையினரும் வரக்கூடிய பொதுமக்களை சில மணி நேரம் உள்ளே அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்கு விஜயகாந்த் அவருடைய உடலை அடக்கம் செய்யக்கூடிய இடம் அளவிடும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கோயம்பேட்டில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அரும்பாக்கம் வழியாக செல்லும் வழியாக அந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய பல்வேறு நினைவுகளையும் அங்கு இருக்கக்கூடிய பல கள தகவல்களையும் ஒரே நேரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அவருடைய ரசிகர்களும், தொண்டர்களும், நடிகர்களும், அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவருடைய இரங்கல்களை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர் சிங்கமுத்து தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். தொலைபேசி வாயிலாக அதனை தற்போது கேட்கலாம். அவர் என்னன்னா, எதையுமே மறைக்க தெரியாத ஒரு மனிதர். அவர் நல்லவர், இவர் நல்லவர் வாயில பேசுவார். ஆனா உண்மையிலேயே நல்லவர் அவர் தான். சினிமா உலகத்திலே ஒரு மறக்க முடியாத ஒரு, இனிமே பார்க்க முடியாத ஒரு சொல்லுவாங்க. அப்படி மட்டும் இல்ல, ஷூட்டிங் பார்க்கறவர்கிட்ட கூட ரொம்ப ஆறுதலான வார்த்தை சொல்லுவார். கடிஞ்சு விழுக மாட்டார். அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு அனுப்பியான்னு சொல்லுவார். புரட்சி தலைவருக்கு முன்னால விஜயகாந்த் அவர்கள் தான் யாரு போனாலும் சாப்பாடு போடுறவர். பணிவான பேச்சு. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்த நண்பர்களை பார்த்தா உடனே அவங்களை அரவணைச்சு உங்களுக்கு மறைமுகமா உதவி செய்யறது போன்ற எல்லா வகையிலையும் ஒரு சிறந்த ஒரு அருமையான நடிகரை இழந்து விட்டோம். தற்பொழுது நடிகர் சிங்கமுத்து அவருடைய இரங்கலை பதிவு செய்த அந்த தொலைபேசி இதை கேட்டோம். தொடர்ந்து அவருடைய திரைப்படங்கள் பற்றின நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அவர் திரைத்துறையில் எப்படி இருந்திருக்காருன்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ரொம்ப முக்கியமா குடும்ப பாங்கான கதை தேர்வும் கதாபாத்திர தேர்வும் ஒரு புறம் இருந்தது. அதுக்கடுத்து கொஞ்ச காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரமணா மாதிரியான தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற மாதிரியான, தலைவனாக முன்னிலைப்படுத்திக்கிற மாதிரியான கதைகளையும் அவர் தேர்வு செஞ்சார். இந்த கதை தேர்வில் அவருக்கு இருந்த ஆர்வம் எப்படி இருந்தது? அது வந்து அதில் 2 விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒன்று வந்து அவர் வந்து அது கதை ஒரு நல்ல கதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல. அவர் கதைங்கிறது எப்படின்னா, அவர் தன்னுடைய பாத்திரம், தனக்கு ஏற்றார் போன்ற பாத்திரம் கிடைச்சா வந்து அதை வந்து அது உடனே ஒத்துக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் வந்து ஆரம்ப காலத்தில் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வழமையை மீறி நடிச்சிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது, அவர் வந்து ஓம் சக்தி அப்படிங்கிற ஒரு படத்தில் வில்லனாக நடித்தார்.
ரொம்ப நெகட்டிவான பாத்திரம் வந்து அந்த மாதிரி பாத்திரத்தில் யாரும் நடிக்கவே துணிய மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாத்திரத்தில் நடித்தார். ஆனால் அந்த படம் தான் அவருடைய 5வது திரைத்துறையில் எழுந்து 4வது வருடத்தில் அந்த மாதிரி பாத்திரத்தை நடிச்சதால் அவருடைய கேரியரே கிட்டத்தட்ட இதாகிடுச்சு. அந்த விபரீதமான முடிவு வந்து அவர் எடுத்த விபரீதமான முடிவு அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து படமே வரல, நெகட்டிவ் ரோல் நடிச்சதால். அப்போ கொஞ்ச நாள் கழித்து தான் திரும்ப தான் வந்து சாட்சி அப்படிங்கிற படம் மூலமாக திரும்ப எஸ் ஏ சந்திரசேகர் சட்டம் உருட்டரையும் எஸ் ஏ சந்திரசேகர் திரும்ப சாட்சி என்ற படத்தின் மூலமாக திரும்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்தார். அதற்கப்புறம் அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார். அவருடைய பேத் பிரேக்கிங் ஃபிலிம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அகல் விளக்கு வந்து முதல் படமாக இருந்து அதில் தான் நடித்தார். அதற்கப்புறம் வந்து சட்டம் ஒரு இருட்டரை எஸ் ஏ சந்திரசேகர் படத்தில் தான் அவர் வந்து பரவலாக அறியப்பட்டார். அது வரைக்கும் ரொம்ப போராடிட்டு இருந்தார். அவர் வந்து அவருடைய போராட்ட காலம் எல்லாருக்கும் வெற்றி பெற்ற காலம்னு தெரியும். அவருடைய போராட்ட காலம்ன்றது அது ஒரு பிரச்சனை. அது கிட்டத்தட்ட சில திரைப்படங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் ஒரு படம் வந்து சரியாக போகலைன்னா உடனே வந்து கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி அவருடைய தங்கமே தங்கமே ஏதோ ஒரு திரைப்படத்துக்காக வந்து கொடுத்த அட்வான்ஸை வந்து 10,000 ரூபா கொடுத்துட்டு அதை உடனே ஆஃபீஸ்க்கு நடிக்க போனப்போ அட்வான்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு. அது மாதிரி பல இடங்களில் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. அதே மாதிரி அவருடைய நிறம் வந்து ஒரு மிகப்பெரிய கேட்கணும்னு நினைச்சேன் சார். அந்த காலகட்டத்தில் இந்த நிறம் அப்படிங்கிறது ஒரு நிறம் வந்து உலகம் முழுக்க நிறம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறம் அவ்வளோ பெரிய விஷயங்களை அவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணலனா கூட அந்த டைம்ல ரொம்ப ஒரு இப்பவும் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கு. அது எப்பவும் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கு. அதுக்கு அதனுடைய காத்திரம் வந்து கம்மியா இருக்கலாம். பட் அப்போ வந்து ஈவன் நீங்க ரஜினிகாந்தோட இந்த கருப்புன்னு சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவாக நீங்கள் விஜயகாந்த் அவரோட கம்பேர் பண்ணும்போது ரஜினிகாந்த் வந்து கருப்பு கிடையாது, அவர் ஓரளவுக்கு மாநிலம் தான். ஆனால் விஜயகாந்த் அவரில் நீங்கள் வந்து அந்த வயசில் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டா மை ஒட்டு அந்த மாதிரி வந்து அடர் கருப்பு மனிதனை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டவராக இருந்து கதாநாயகனாக அவர் வந்து வெளிப்பட்டது தான் மிகப்பெரிய அதுவே ஒரு பாத் பிரேக்கிங் தான். அது வந்து ஒரு அது அது அவர் புரட்சி கலைஞன் பின்னாடி சொல்கிறாங்களே, அவருடைய புரட்சி வந்து அவருடைய அறிமுகத்தை வந்து ஆரம்பிச்சிச்சு. அதற்கு முன்னாடி திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிவாஜி போன்றவர்களே வந்து 3 கோட் 4 கோட் பவுடர் போட்டு தான் நடிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த 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 எரா எண்டில் தான் வந்து வர்றாங்க. அந்த எரா எண்டில் தான் வந்து நீங்கள் கலர் ஃபிலிம்ஸ் வருது. கலர் ஃபிலிம்ஸ் வந்து ஓரளவுக்கு மேக்கப் இல்லாமல் நடிக்கலாம் அப்படின்ற ஓரளவுக்கு இது வரும்போது அப்போ தான் ரஜினிகாந்த் வர்றாரு. ரஜினிகாந்த் கொடுத்த தன்னம்பிக்கையில் வந்து விஜயகாந்தும் வர்றாரு. அது மாதிரி ஒரு அந்த நிறத்தில் அவர் நடித்தால் வந்து அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்கள் அந்த காலகட்டத்தில் மறுக்கவும் பட்டார், நிராகரிக்கப்பட்டார். பல கதாநாயகிகள் அவரை நடிக்க பயந்தாங்க. அதே எந்தெந்த கதாநாயகிகள் அவர் நடிக்க மறுத்தாங்களோ நிராகரித்தார்களோ அதே கதாநாயகிகள் பின்னாடி வந்து 10 வருஷம் கழிச்சு அவரோட ஸ்டார் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களோட நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அப்படிங்கிறதும் வந்து அதுதான் விஜயகாந்துடைய ஆர்க். அதுதான் வந்து அவருடைய வெற்றி. அது அவர் எப்படி சாதிச்சார்ன்றது எந்த எதிர்ப்பு அவருடைய உள்ளே வரும்போது அவ்வளவு எதிர்ப்புக்கு நடுவில் அவருடைய 2வது படம் தூரத்து இடி முழக்கம் அப்படின்ட்டு அந்த தலைப்பு தான் வந்து அந்த தூரத்து இடி முழக்கமாக இருந்து அவர் வந்து வெளிவந்து அதற்கு பிறகு சட்டம் ஒரு ரிட்டர் மூலமாக வந்து அவர் அறிமுகம் அது பரவலான மக்கள்கிட்ட போய் அதன் பிறகு வருடத்தில் அதிகமான படங்களை நடித்து தொடர்ந்து நடித்து மூலமாக அடுத்ததில் வந்து அவர் இந்த ஒரு கட்டத்தில் அந்த நான் சொன்ன அந்த படம் மூலமாக செல்வியோ சக்தி அப்படிங்கிற படம் மூலமாக அவர் வந்து இறக்கத்தை செஞ்சாலும் சாட்சின்ற படம் மூலம் இறங்கி ஓம் சக்தின்ற படம் மூலமாக இறங்கி அதுக்கப்புறம் சாட்சின்ற படமாக திரும்ப ஒரு படிக்கல. அடுத்ததாக வந்து அவருக்கு வந்து மாறுபட்ட பாத்திரங்கள் நடிச்சார். வைதேகி காத்திருந்தால் வந்து அவருடைய படங்களில் வந்து மிகப்பெரிய மாறுபட்ட கதாபாத்திரம். அது யாருமே நிறைய பேர் நடிக்க துணியாத கதாபாத்திரத்தில் அவர் துணிந்து இந்த படத்தில் நிறைய பேர் அந்த தயாரிப்பாளர்கள் பயந்தாங்க. இந்த படத்தில் வந்து இவர் நடித்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கள். ஆனால் வந்து ஆர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து விஜயகாந்த் நடித்த சிறப்பாக இருக்குன்னு நம்பி வந்து அது வரைக்கும் அந்த மாறுபட பூமியை கடைசி வரைக்கும் பேசாத ஒரு கதாபாத்திரம் இன்றைக்கு வரைக்கும். இத்தனைக்கு வைதேகி காத்திருந்தாலும் நல்லவர்கள்னு ஒரே நாளில் ரிலீஸ். நல்லவர்கள் பெரிய கூட்டம், வைதேகி காத்திருந்தாலும் பெரிய கூட்டமே இல்லை. ஆனால் படம் 100வது நாள் வரும்போது நல்லவர்கள் கூட்டத்தில் வைதேகி காத்திருந்தால் திறந்து விட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்தளவுக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம் நடித்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்து அது மாதிரி மாறுபட்ட கதாபாத்திரத்தில் துணிஞ்சு நடிச்சு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பரிணமிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாத்திரத்தில் நடிக்க துணிய மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு துணிச்சல் இருந்திருக்கு அவருடைய கதாபாத்திர தேர்வுலையும் ஒரு துணிச்சல் இருக்கு. டாப்ல இருக்கும்போது ஊமொழிகள் நடிக்கிறாரு. ஊமொழிகள்ல ஒரு கதாநாயகன் கிடையாது. டிஎஃப்டி அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளமே ரொம்ப அரிதான 1 லட்சம் ரூபாய் தான் சொன்னாங்க.
அவர் அவர் கதாநாயகன் நடிச்சிட்டு இருந்தவர் பூமொழிகளில் ஒரு இப்போ வயசான அவருடைய தோற்றத்துக்கு வயசான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒரு சிறிய பாத்திரம் தான் வந்தார். ஆனால் அந்த பாத்திரம் உண்டாக்கின தாக்கம் வந்து அது அதனுடைய எஃபெக்டிவ், அது அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கு அந்த படம் ஒரு மிக மிக முக்கியமான காரணம். அவர் வந்து அவருடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸில் சின்ன பாத்திரம்னா கூட அந்த பாத்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், மெனக்கடல் இருந்திருக்கு. அது குறிப்பாக அவருடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் அந்த சண்டை காட்சிகளில் வந்து அவர் மெனக்கடல் வந்து ரொம்ப அதிகமான மெனக்கடலாக இருக்கும். மற்ற யாரும் செய்ய முடியாத துணிச்சலான வந்து சண்டை காட்சிகள் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த 85-86க்கு அப்புறம் வந்து தொடர்ந்து அந்த செந்தூர புவி ஆகட்டும் வந்து நிறைய வந்து பூந்தோட்ட காவல்காரன் இந்த படங்கள்லாம் அவருடைய படங்கள்ல இத்தனைக்கும் அதில் வந்து அது ஏஜ் அவருடைய வயசுக்கு கூடுதல் ஏஜில் நடித்தார். பூந்தோட்ட காவல்காரன்லாம் வந்து கதாநாயகனா ஆனந்த்னு ஒரு பையன் தான் நடிச்சிருப்போம். வந்து அவர் வந்து ஒரு ராதிகாவும் வரும் வயசானவங்களா. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து தன்னுடைய வயசுக்கு மீறிய தோற்றத்தில் இந்த மாதிரி நடிச்சது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு துணிச்சல விஷயம். மாறுபட்ட கதாபாத்திரம் நடிக்கிறது இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அவர் அதுதான் அந்த பரிசோதனை முடிச்சு தான் அவர் தொடர்ந்து தக்க வச்சு அவர் பெரிய ஹீரோவாக தொடர்ந்து நிற்க வச்சது. தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது விக்ரமராஜா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நிரலை காட்சி அவர் குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு சார்பாக எல்லா வல்ல இறைவா நல்ல நல்ல ஆத்ம திருப்தியை கொடுத்து அவர் ஆத்மா முழுமையாக சாந்தி அடைய இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து அவருடைய பல்வேறு நினைவலைகளையும் பல நற்பண்புகளையும் பார்த்து வருகிறோம், பேசி வருகிறோம். அந்த வகையில் சார் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க, தற்பொழுது கவிஞர் வைரமுத்து அவர்கள் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் மறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள். ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார், பேராளுமையாக இருக்கிறார். ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார், ஆளுமையாக இருக்கிறார். கலைஞர் ஜெயலலிதா என்ற இரண்டு ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம். எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை எட்டி இருக்கிறார். அவர் சண்டை காட்சியில் டூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன். விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார், ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார், ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார். கலை உலகம் கலைஞனாக நினைவு கொள்ளும், அவருடைய பொது வாழ்க்கை தலைவனாக நினைவு கொள்ளும். நடிகர் விஜயகாந்த் அவர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்தை பார்த்து தொண்டர்கள் அழக்கூடிய காட்சிகளையும் முன்னால் பார்த்தோம். கோயம்பேடு தற்பொழுது ஸ்தம்பித்திருக்கிறது, போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் நம்மிடையே அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படிங்கிற படத்தை நீங்க அவரோட இயக்கியிருக்கிறீங்க சார். அவருடைய திரைத்துறையில பல அனுபவங்களை பலர் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். அவரோட நீங்க இணைஞ்சு பணியாற்றிய போது அவர்களுடைய இயல்பாக என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்கு? அதாவது ஆன் ஸ்கிரீன்ல ஒரு விஜயகாந்த், ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு விஜயகாந்த் கிடையாது. அவர் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் தன்னுடைய ஆன் ஸ்கிரீன்ல தன்னுடைய இயல்பை காட்டணும்னு மெனக்கிடுவார் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க? ஸ்க்ரீனில் வேறு மாதிரி விஜயகாந்த், ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி விஜயகாந்த்ங்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஆன் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி விஜயகாந்த், ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி விஜயகாந்த். ஆன் ஸ்க்ரீன்லன்னா அவர் வந்து ஜமீன்தார்னா ஜமீன்தார் மாதிரி இருப்பார், போலீஸ் ஆஃபீஸர்னா போலீஸ் மாதிரி இருப்பார், ஆக்ரோஷம். ஆஃப் ஸ்க்ரீனில் அப்படி கிடையாது. டோட்டலாக பணிவு, எளிமை. அவருக்கு இப்போ இருக்கிற பேர்கள் எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறாங்க, தலைவர்னு சொல்கிறாங்க, பெரிய நடிகர்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அவருக்கு பொருத்தமான பேர் கிடையாது. தோழன், தொண்டன், நண்பன். நட்பு தான் விஜயகாந்தை வளர்த்தது. அந்த நட்புக்கு தான் ஒரு முக்கியத்துவம். அவருடைய கொள்கையே என்னென்னா, யாருமே அவர் தோளில் கை போடலாம், யார் தோள்லையும் அவரும் கை போடுவார். அவ்வளவு மனிதன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அவர் தான் உதாரணம். நான் வந்து கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் சினிமாவில் இருக்கேன்.
44 ஆண்டுகளில் நடையாக நடந்து போயிருக்கேன். சில கம்பெனிகள் ஏறி இறங்கியிருக்கேன். சாதாரண ஆளுங்களை பார்த்துருக்கேன், உயர்ந்த ஆளுகளை பார்த்துருக்கேன். இந்த 44 வருஷத்து சர்வீஸ்லேயும் நான் சினிமாவில் பார்த்த ஒரே மனிதன் விஜயகாந்த். அவர் எனக்கு ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தெரியும். அவர் எனக்கு தெரியாது. அந்த தூரத்து இடி முழக்கம் அது முடிச்சுட்டு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் கதை கேட்குறதுக்கு வந்தார். அந்த கதை செலெக்ஷனில் நான் இருந்தேன். அப்போ நான் அவருக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பேசினேன். இந்த கதை நல்ல கதை, நீங்கள் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா ஒரே ஒரு காரணம் தான். அவரும் மதுரை, நானும் மதுரை. அந்த ஊர் பாசத்தினால அவர்கிட்ட அதை நான் சொன்னேன். அவருக்கு ஞாபகம் இருக்காது இப்போது. அதுக்கப்புறம் விசு சார்கிட்ட நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது டௌரி கல்யாணம், புதிய சகாப்தம் 2 படங்கள் அவர் நடித்தார். அப்போ உதவி இயக்குனராக அவர்கிட்ட பழகிற வாய்ப்பு. இங்கேருந்து திருநின்றவூருங்கிற ஒரு ஊரில் ஷூட்டிங் நடக்கும். அப்போ அவர் காரில் எனக்கு கைடாக போடுவாங்க. அவர் கூட தனியாக காரில் போகிற ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அவருக்கும் நமக்கும் ஒரே மாதிரி. நமக்கு பயம் இருக்கும் ஒரு ஹீரோ அப்படின்னா, அவருக்கு நம்ம உதவி இயக்குனருங்கிற ஒரு மனப்பான்மை இருக்காது. அதை நான் எந்த இடத்துலையுமே பார்க்கல. நான் வீரம் விளைஞ்ச மண்ணு பார்க்கும்போது இங்கே ஆந்திராவில் திருப்பதிக்கு பக்கத்தில் தலக்கோணான்னு ஒரு ஊரில் ஷூட்டிங் எடுத்தோம். இவருக்கு திருப்பதியில் ஸ்டார் ஹோட்டல் ரூம் கொடுத்துருந்தாங்க. இவருடைய ரூமுக்குள்ளே போனாக்க அவருடைய பெட்டில் அவர் இருக்க மாட்டார், லைட்மேன் படுத்திருப்பார். லைட்மேனுடைய பெட்டில் போய் இவர் படுத்திருப்பார். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாக்கா ஒரு ப்ரொடக்ஷன் பாயோடைய கால் இவர் மேலே கிடக்கும், இவர் கை வந்து ஒரு லைட்மேனுக்கு மேலே கிடக்கும். இப்படி ஒரு கும்பலாக அப்படி தான் இவருக்கு பழக்கம். அவருக்கு அதுதான் பிடிக்கும். தூங்குறவங்க மேலே தண்ணியை ஊற்றி விட்டு எழுப்பி கையை கொட்டி சிரிப்பார். அவங்களோட உட்காந்து நைட்டெல்லாம் சீட்டாடுவார். இந்த மாதிரி இல்லைங்க, நான் பார்த்ததே இல்லை. இது வந்து ஒரு வழியில் சொல்ல போனால் சினிமாவுக்கு ஒரு இழப்பு, தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு, தமிழ் மக்களுக்கு பெரிய இழப்பு. இது எல்லாத்தையும் விட என் குடும்பத்துக்கு பெரிய இழப்பு. அவர் எனக்கு குடும்பத்துக்கு ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கார். நான் இயக்குனர் அந்த படம் வீரம் விளைஞ்ச மண் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் 2வது மகள் டாக்டர் கார்த்திகா தேவி, அவங்களுக்கு மெடிக்கலுக்கு கட் ஆஃபில் ஒரு மார்க் போயிடுச்சு. அவங்க வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் அந்த பக்கம் இவர் வந்திருக்காரு. டிரைவர் சொல்லியிருக்காரு இங்கே தான் டைரக்டர் வீடுன்னு. இவர் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அந்த ஒரு படம் தான் எங்களுக்கு நெருக்கமான. என்ன பாப்பா அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. விஷயத்த சொன்னோம், இந்த மாதிரி கட் ஆஃபில் ஒரு மார்க் போயிடுச்சு அப்படின்னா. அது அவர் ஸ்டைலில் கிட்ட என்ன பாப்பா அழுதுக்கு இருக்கு அப்படின்னு தான் கேட்டார் அவர். அப்போ அவர் ராமச்சந்திராவை சேர்த்து விடட்டுமா, நான் எப்படியாவது கேட்டு சீட்டு வாங்கி கொடுக்குறேன் ராமச்சந்திரா மெடிக்கலில் அப்படின்னாரு. நான் அப்போ ரொம்ப குறைஞ்ச சம்பளம் வாங்குகிற ஒரு இயக்குனர். அப்போ இல்லைங்க, நம்மளால் அதெல்லாம் முடியாது, அவ்வளோ பணம் கட்ட முடியாது, பிள்ளைய பற்றிங்கள படிக்க வைங்க. கம்பல் பண்ணி என் பொண்ணுக்காக என் கூட 1 மணி நேரம் சண்டை போட்டு அவ்வளோ பீக் அவரில் இருக்கிற ஒரு ஹீரோ அன்னைக்கு 18 மணி நேரம் எங்கள் கூடவே இருந்து, அங்கேருந்து உடையார் வீட்டுக்கு போனோம். உடையார் வந்து காலேஜுக்கு போயிட்டார். காலேஜுக்கு அங்கேருந்து கூடவே வந்து, அவர் வீடு இருக்கிறது ஆழ்வார்பேட்டில், ராமச்சந்திரா இருக்கிறது இங்கே போரூர் தாண்டி. அப்போ அங்கே கூடவே வந்து வரிசையில் எங்களோட உட்காந்து அவர்கிட்ட போய் பேசி, அப்போவும் நான் சொல்கிறேன் இல்லைங்க இது வேண்டாம் இது வேண்டாம் சும்மா இருங்க, என்னை மிரட்டி. உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த டைம்ல? இவர் ஏன் இவ்வளவு பண்றாரு, இத்தனை விஷயங்களை ஏன் அவர் மெனக்கிட்டு இங்க இருந்து அங்க வராரு, அங்க வரிசையில உட்கார்றாரு நம்மளோடங்கிறப்போ எப்படி இருந்தது? ஆச்சரியமா இருந்ததுங்க. ஒரு ஹீரோ, அவருக்கு என்ன இருக்கு? அதத்தான் கேக்குறேன். அது எந்த எதிர்பார்ப்புமே இல்ல, அங்கிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எதுவுமே இல்ல. ஆனா வந்து உட்காரும் போது உங்களுடைய மனது எப்படி இருந்தது அப்படிங்கிறது? ஒரு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது, படிப்புல அவரு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி எப்பவுமே அவருக்கு இருக்கு. பேசி 18 மணி நேரம் எங்கள் கூட இருந்து அவர் ஏற்றி வச்ச ஒரு மருத்துவ விளக்கு. இன்றைக்கி அவங்க 600 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்போலோவில் மிகப்பெரிய கைனகாலஜிஸ்ட்டு, அவர் கணவர் வந்து பெரிய கார்டியாலஜிஸ்ட்டு. இவ்வளோ பெரிய மருத்துவ இது அந்த புகழ் கிடைக்கிறதுக்கு அவர் தான் காரணம். இந்த நேரத்தில் அந்த புகழ் அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்.
இதை விட கண்டிப்பா சார். நம்ம பெரிய தொடர்ந்து சந்தர்ப்பம் அவருடைய கிடைக்கிறது. நினைவுகளை நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. தற்பொழுது இசையமைப்பாளர் பரணி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கலை பதிவு செய்வதற்காக இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். உங்களுடைய இரங்கலை நீங்க பதிவு செய்யலாம். என்னோட முதல் படம் வந்து நான் முதல்ல சினிமாவில் எனக்கு வந்து கேட்டு திறந்து விட்டது விஜயகாந்த் படம் தான். பெரியண்ணா தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் சினிமாவுக்கு நான் என்ட்ரி ஆனது. எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனது, எஸ்கே சுப்பையா தயாரிச்சது. இந்த படம் தான் சினிமாவில் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தின படம். அதனால கேப்டனை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. அப்படி ஏன்னா அது அவ்வளோ பெரிய வாய்ப்பு அது எனக்கு. நான் ஒரு புது பையன், அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எஸ்எஸ் வந்து இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ கேப்டன் எதுவும் இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது உள்ளுக்குள்ள. ஆனால் எதுவுமே சொல்லலை. வந்தார், பூஜைக்கு வந்தாங்க. வந்துட்டு நான் வந்து ஏவிஎம் ஆர்ஆர் ரெக்கார்டிங் இடத்துல வந்து நிலவ சரிகமா பதனி பாடுன்னு ஒரு சாங் ரெக்கார்டிங் பண்ணேன். ஹரிகரன் சுஜாதா பாடின பாட்டு. அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி அவங்க நான் ஃபர்ஸ்ட் ட்ராக் எடுத்தேன். அந்த ட்ராக் வந்து கேட்டு எல்லாருமே ரொம்ப இது பண்ணாங்க. அப்போ கேப்டனும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு மறக்க முடியாத அந்த தருணம் சம்பவம். முதன்னு எனக்கு வந்து ஒரு படம் பண்ணி இவ்வளோ பெரிய கேப்டன் ஊர்ல வந்து அவ்வளோ பெரிய ரசிகனா இருந்தேன் நான் கேப்டனுக்கு. அப்படி பார்த்து வியந்த கேப்டன் கூட கேப்டன் படம் பண்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அது அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அந்த நேரம் அந்த தருணம் சொல்லவே முடியல எனக்கு. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படியே எனக்கு அந்த முதல் படம் அமைஞ்சது. நன்றி சார். உங்களுடைய இரங்கலை இணைப்பில் வந்து பகிர்ந்தமைக்கு நன்றி. அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாருமே பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை இல்லை அவர் இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தா. இப்போ நானும் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாமல் போயிடுச்சு, அப்படி வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு கண்ணீர் வழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். என்னையும் அண்ணன் அன்பா கூப்பிடுவார். நான் அவரோட வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா செந்தூர பாண்டி, சத்திரியன், தர்மபுரி, இந்த படங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். ஏழை ஜாதி, இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடிச்சிருக்கோம். ஆனா எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருபவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு திரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார். தமிழகத்திலே தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்த போது எதிர்கட்சி தலைவராக வந்தார். அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள். ஆளுங்கட்சியாக வர முடியவில்லையே தவிர ஆண்டவன் அதற்கு வழிவகுக்கவில்லை. ஆகவே எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ, அதை போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் வித்துக்கிட்டேன், இந்த மாநாடு நடத்துறேன், கட்சி நடத்துறேன், நான் வந்து பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போறோம், திண்ணையிலேயோ பாயிலேயோ போய் படுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த
சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் நான் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது இல்லாமல் ஃபைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட் தான். வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணார், படத்துலையும் ஃபைட் பண்ணார். அவர் அப்படியே அடிக்கடி சொல்லுவார், தம்பி அருண் விஜய் வந்து ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா வருவார்னு சொல்லார். அவர் இன்னைக்கு வந்திருக்கணும். அவர் ஃபைட்டில் காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல. அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் விஜயகாந்தனுடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பின் இயக்குனர் மாரி செல்வராஜ் மற்றும் நடிகர் விஜயகுமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம்.